மாணவர்களுக்கு வணக்கம். ஒரு 5 நிமிடங்கள் தாமதித்ததற்கு வணக்கம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுகள் எல்லாம் செய்ய வேண்டி இருந்தது. இப்பொழுது நான் இதில் ஒரு கேள்வி கேட்கின்றேன் மாணவர்களிடம். போன கிழமை இந்த ஆன்லைனில் வந்த மாணவர்களிடம் நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணது விளங்கிச்சுதா? போர்டு தெரிஞ்சதா? யாராவது செக் பண்ணி விட்டா? விளங்கினது எனக்கு சத்தமும் கேட்டது தானே? இல்லை, இந்த டெக்னிக்கல் விஷயங்களுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இப்ப நாங்கள் போன கிழமை நாங்கள் விட்ட இடத்துக்கு போவோம். நாங்கள் விட்ட இடம் வந்து நுகர்வோர் இல்லை, நீங்கள் அதே சமயம் நீங்கள் எனக்கு தெரிவிக்கணும், நீங்கள் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கின்றீர்களா இல்லாட்டா என்ன மாதிரி படிக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. இப்ப இந்த கிளாஸ் நடக்க நீங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்க? இந்த நோட்ஸை தான் நான் ஃபாலோ பண்றீங்களா இல்லாட்டா உங்களோட ஹேண்ட் அவுட் மாதிரி இருக்கிற இந்த நோட்ஸ் பிரிண்ட் அவுட்டை ஃபாலோ பண்றீங்களா என்னது தெரியணும். ஏனண்டா ஓகே, அதையும் இதில் செட்ல போடலாம். ரைட், நாங்கள் இப்ப போன கிழமை நாங்கள் நாங்கள் இந்த நுகர்வோர் நடத்தையும் கொள்வனவை தீர்மானித்தல்லையும் ஒரு கொஞ்ச தூரம் போய் விட்டுட்டோம். அதாவது கன்சியூமர் யூட்டிலிட்டி என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த டோட்டல் யூட்டிலிட்டி, இந்த கிராஃபை வச்சுக்கொண்டு டோட்டல் யூட்டிலிட்டி என்னன்னு பார்த்தோம். எல்லை பயன் என்று சொன்னா என்னன்னு உங்களுக்கு நான் போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினோ தெரியல. எல்லை பயன் என்பது ஒரு பொருளை தொடர்ச்சியாக நுகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடிஷனலா மேலதிகமாக நாங்கள் நுகர்ற அந்த பொருளால கிடைக்கிற பயன்தான் எல்லை பயன் என்றது. இப்ப உதாரணத்துக்கு இந்த அட்டவணையில பாருங்க, இங்க மொத்த பயன் வந்து முதலாவது பண்டத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்க மொத்த பயன் வந்து 12ஆக இருக்கின்றது. 12 அலகுகள் என்று சொல்லுவோமே மொத்த பயன். முதலாவது அலகுகளை பயனை எடுக்க, அப்ப ஒரு தனிப்பட்ட பொருளாக நாங்கள் பார்க்க அந்த பயன் தான் கூடுதலாக இருக்கும். அந்த முதலாவது பொருள் தான் கூடுதலான பயனை கொடுக்கும் அந்த நுகர்வோனுக்கு. சரியா? அப்ப மொத்த பயனை எடுக்கும் பொழுது இங்க எல்லை பயன் 12 இல்லை, அதை திருத்திக் கொள்ளுங்க, அது 0. ஏன்னா முதலாவது பொருளை உற்பத்தி செய்ய மொத்த பயன் தான் இருக்குமே ஒழிய எல்லை பயன் இருக்காது. எல்லை பயன் இருக்காது. அப்ப அதை திருத்திக் கொள்ளுங்க, அது 0-ஆத்தான் இருக்கும். அப்ப 2வது பொருளை நாங்கள் பயன்பாட்டுக்கு எடுக்க மொத்த பயன் 22 கூடுது. ஆனால் அந்த 2வது அலகை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிடைக்கிற மேலதிக பயன் 10 இருக்குது. அப்ப இங்க மொத்த பயன் 22 வந்தாலும் இப்பதான் எல்லை பயன் துவங்குது 10. முதலாவது இதை டேஷ் போடுங்க, இல்லாட்ட 0 போடுங்க, இது 10. அப்ப 3வது அலகு உற்பத்தி செய்யும் பொழுது மொத்த பயன் 30. அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? மேலதிக பயன் எவ்வளவு? 8. அப்ப அப்படித்தான் இந்த எல்லை பயனை இந்த நாங்கள் கணிச்சு கொண்டு வரணும். கணிச்சு கொண்டு வரைக்க பாருங்க, 5வது அலகுல 40 பெறும் மொத்த பயன். அங்க எல்லை பயன் மேலதிக பயன் வந்து 4 இருக்கும். ஆனா 6வது அலக பாருங்க, 42 தான் இருக்குது மொத்த பயன். அப்ப எல்லை பயன் 2 இருக்கும். 7வது அலகுக்கு போக அதே 42 தான் மொத்த பயன் இருக்குது. அப்ப மொத்த பயன்ல மாற்றம் இல்லை. அப்ப எல்லை பயன் என்ற ஒரு பொருளை நாங்கள் மேலதிகமாக நுழைக்க கிடைக்கிற பயன் 0 அமைஞ்சிட்டு. அப்ப அதுக்கு பிறகு 8வது பொருளை பாருங்க. 8வது பொருளை நாங்கள் நுகரும் பொழுது 40 வந்துட்டு மொத்த பயன். அப்ப -2 பயன் குறைஞ்சிட்டு. 9வது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 36, அங்க -4 போகின்றது. 10வது பொருளை உற்பத்தி செய்யும் போது 30, அங்கே -6 போகின்றது. அப்ப இப்படித்தான் இந்த மொத்த பயனுக்கும் எல்லை பயனுக்கும் இடையே உள்ள தொடர்பு இருக்கின்றது. அப்ப இங்க பாருங்க, இந்த மொத்த பயன் என்பது இப்படித்தான் போகும். நான் அன்றைக்கு படம் ஒன்று கீறினான். மொத்த பயன் என்பது இப்படித்தான் போகும். 0 இருந்து துவங்கி
அந்த 42 டாப்புக்கு வரைக்கும் அது டிக்ளைன் ஆக துவங்கும். நீங்கள் இந்த இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு இந்த கிராஃபை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். அதே சமயம் எல்லை பயன் என்பது இந்த படத்திலே இருக்கிற மாதிரி இடமிருந்து வனமாக மேலிருந்து கீழாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மொத்த இது என்ன மாதிரி இருக்கும்ன்றது நாங்கள் ஒரு கிராஃப் ஒன்றை கீறி பார்ப்போம். அப்ப கிராஃப் ஒன்றை கீறி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாங்கள் இந்த கிராஃபை கீறி பார்ப்போம். உங்களுக்கு தெரியாவிட்டால், படம் தெரியாவிட்டால் எனக்கு சொல்லுங்கள். இங்கே ரெண்டு படத்தை நான் ஒன்றாக கீற போகின்றேன். இது பயன் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, இது 42, இது 45 போடுவோம். இங்க இது வை, இது பயன் யூட்டிலிட்டி என்று போடும். இது எக்ஸ், இது பொருட்களோட அலகு. நாங்கள் நுகர்ற அலகத்தான் இந்த பொருட்களோட அலகுன்னு போடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போடும். அப்ப முதலாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது எங்களுக்கு பயன் 12 இருக்கின்றது. பயன்பாட்டுக்கு நாங்கள் போய்க்க 12 இருக்கின்றது மொத்த பயன். இரண்டாவதுல 22 இருக்கின்றது. மூன்றாவதுல 30, 36 போகின்றது. 30 மூன்றாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது, நான்காவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 36 உள்ளது. அடுத்தது 40, 42, 42 போகின்றது நான்காவது பொருள். ஐந்தாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 40, ஆறாவது 42, ஏழாவது 42. எட்டாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது பழையபடி 40க்கு வருகின்றது. அப்புறம் 9வது பொருளுக்கு 36க்கு வருகின்றது. 10வது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 30க்கு வந்து விட்டது மொத்த பயன். அப்ப நான் எடுத்த இந்த அளவு சைஸுகள் எல்லாம் ஒரு ரெண்டம்மா இருக்கிறபடியா, சரியான அளவுல இல்லாதபடியா இது ஒரு சரியான இதை காட்டாது. ஆனா இந்த டிரெக்ஷன் இப்படித்தான் இருக்கு. இதுதான் மொத்த பயன், டோட்டல் யூட்டிலிட்டி என்று போடுறேன். அப்ப இந்த 42தான் எங்களோட மொத்த பயன் உச்சமடையுது. அப்ப மொத்த பயன் இந்த இடத்துல உச்சமடையுது என்று சொன்னால், இந்த எல்லை பயனை இப்ப நாங்க பார்ப்போம். எல்லை பயன் முதலாவது பொருளை உற்பத்தி செய்யும் 0வா தான் இருக்கின்றது. இரண்டாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 12 இருக்கின்றது. மூன்றாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 10, பிறகு 8. மூன்றாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது 10, நான்காவது பொருளை நுகரும் பொழுது, உற்பத்தியில நுகரும் பொழுது 10. இல்ல 6. மூன்றாவது பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது நுகரும் பொழுது 8, நான்காவது பொருளை நுகரும் பொழுது 6, அஞ்சாவது பொருளை நுகரும் பொழுது 4 மாறுகின்றது. அடுத்தது 2 மாறுகின்றது. ஏழாவது இதை உற்பத்தி நுகரும் பொழுது 0 மாறுகின்றது.
8க்கு -4க்கு போகின்றது. இது -6 ஆக போகின்றது. அப்ப இங்கால இதை பார்த்தீங்கன்னா இது -5, இது -10 என்று போட்டு விடுவோம். அப்ப இந்த எல்லை பயன் எப்படி வருதுன்னு சொன்னால் இப்படித்தான் வரும். இதுதான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்ப அந்த படத்துல இருக்கிற கிராஃப்ல இருக்கிற மார்ஜினல் யூட்டிலிட்டி இதுல இருந்து துவங்குற மாதிரி தான் அந்த கிராஃப் இருக்கின்றது. இதுல இருந்து துவங்குற மாதிரி தான், இரண்டாவது பொருள்ல இருந்து துவங்குற மாதிரி தான் கிராஃப் காட்டுகின்றது. முதலில் ஏற்றமடைந்து செல்லும் அந்த எல்லை பயனை அந்த கிராஃப் காட்டவில்லை. ஆனா அந்த கிராஃபின் நோக்கம் இந்த குறைஞ்சு செல்லும் எல்லை பயனை காட்டுறதுதான் அந்த நோக்கமாக இருக்கின்றது. சரியா? ஆகவே இப்ப இதுல இந்த வளைஞ்சு போறதுக்கு காரணம் என்ற அளவீடுகள். ஆனா நான் உங்களுக்கு இதை காட்டுறேன்னா இந்த டிரெக்ஷன்ல தான் இருக்குமன்றதுக்காக தான் இந்த படத்தை நான் இந்த இதுல கீறி காட்டுறேன் ஒரே கிராஃபில். அப்ப இது மொத்த பயன். இன்றைக்கு இந்த மொத்த பயன் உச்சத்துக்கு போகுதோ அங்க இந்த எல்லை பயன் 0வா வரும். அந்த டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். அப்ப இந்த எல்லை பயன் என்றதுக்குள்ள நான் முதலாவது இதைத்தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தது குறைந்து செல்லும் விளைவு விதி, எல்லை பயன் விளைவு விதி என்பது என்னென்ன நீங்கள் அன்றைக்கு விளங்கி இருப்பீங்கள். அதாவது ஒரு பொருளை நாங்கள் தொடர்ச்சியாக நுகர்ந்து கொண்டு போகும்போது இதுல போட்டிருக்கு தொடர்ச்சியாக நுகரணும். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லி அன்றைக்கு காட்டினா ஒரு இடத்துல தெவிட்டுற நிலை வரும். தெவிட்டி உதாரணமா என்னத்தை சாப்பிட்டாலும் அது வாந்தியாக வரும். அப்படியான ஒரு நிலை தான் இந்த 7வது அலகுல ஏற்படும். அப்ப எல்லை பயன் 0க்கு போயிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இதன் கொண்டிருந்தா அதால கிடைக்கிற பயன் மைனஸுக்கு போகும் என்பதுதான் இதன் முக்கிய நோக்கம். அப்ப இதை விளங்கப்படுத்துறதுதான் என்ற முக்கிய நோக்கமாக இதுல இருக்கின்றது. அது தவிர மற்றபடி நீங்க நோட்ஸை பார்த்தீங்களா உங்களுக்கு விளங்கும். அப்ப இந்த எல்லை பயனை வச்சுத்தான் ஒரு நுகர்வோர் கொள்வனவும் செய்வினம். நுகர்வோருக்கு அந்த பொருள் தவிட்டுதுன்னோன்னு நுகர்வோர் என்ன செய்வினம், அதை நிப்பாட்டிடுவின். அந்த பொருளின் நுகர்ச்சியை நிப்பாட்டிடுவினோம். அப்ப நாங்கள் அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். கேள்வி என்று பார்க்கையும் நுகர்வோர் அந்த பொருட்களை வாங்க விரும்ப மாட்டினோம், இல்லாட்டா வாங்குறதுக்கு வாங்காம விடுவினோம். சரியா? அவை இதோட நாங்கள் அந்த எல்லை பயன் என்றதை நாங்கள் விடுத்து விடுவோம். அது ஒரு சின்ன செக்ஷன், அதுல மினக்கட்ட ஒன்று இருக்கு இல்லாது. அவை நீங்கள் இதுல ஏதாவது விளங்கலைன்னா என்னட்ட இப்பவும் கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் மைக்கிலும் கேட்கலாம், இல்லாட்டா சட்லையும் நீங்கள் போட்டு கேட்கலாம். அது பிரச்சனை இல்லை. இந்த எல்லை பயன்ன்றது இதுதான். அப்ப நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போவோமா? எல்லாரும் ரெடியா? ரைட். நாங்கள் அடுத்த செக்ஷனாக நாங்கள் பார்க்க விரும்புறது இங்க கேள்வி கோட்பாடு. ரைட். அப்ப கேள்வி என்றால் என்னன்றதை நாங்கள் முதல் பார்த்து கொள்வோம். அது நீங்கள் ஏற்கனவே இந்த நோட்ஸ் இருக்கிறபடியா வாசிச்சு கொண்டு வர சொன்னா அப்ப நீங்கள் வாசிச்சிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும் என்றாலும் நான் சொல்றேன். அப்ப நுகர்வு மற்றும் பணிகளின் சந்தை என்று சொன்னா நுகர்வு பண்டங்கள் என்றது டியூரபிள் குட்ஸ், பொருட்கள் என்றதை நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அடுத்தது பணிகள் என்பது சேவைகளைத்தான் நான் சொல்லிக் கொள்கின்றோம். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. சேவைகள் என்றது சர்வீஸ். அப்ப பொருளியலில் பிரதானமான சந்தையாக உள்ளது
நுகர்வு பண்டங்கள் மற்றும் சேவைகளுக்கான சந்தையாகும். ஏனைய எந்த ஒரு சந்தையை போன்றும் கேள்வி மற்றும் நிரம்பல், அதைத்தான் நாங்கள் சந்தை சக்திகள் என்று சொல்லுகின்றோம். கேள்வியின் நிரம்பலின் ஊடாகத்தான் விலை தீர்மானிக்கப்படுகின்றது. அதனால் இந்த சந்தை சக்திகள் என்பதுதான் சந்தை பொருளாதாரம், அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் முக்கிய காரணிகளாக அமைகின்றன இந்த கேள்வியின் நிரம்பலும். அப்ப நாங்கள் இந்த எக்கனாமிக்ஸ் என்று படிக்கிறதே முழுக்க முழுக்க இந்த சந்தை பொருளாதாரத்தை தான் நாங்க படிக்கணும். அதாவது இந்த பொருளாதார வகைகள்ல முதலாளித்துவ பொருளாதாரம் என்பதை மட்டும்தான் நாங்க படிக்கின்றோம். சோசியலிச பொருளாதாரமோ கலப்பு பொருளாதாரம் எல்லாம் ஒரு கொஞ்சம் தான். அப்ப சந்தை சக்திகளூடாக சந்தையை செயற்படுவதோடு சந்தை விலை தளம்பலை பொறுத்து கேள்வியில் அல்லது நிரம்பலில் ஒப்பீட்டு ரீதியில் பற்றாக்குறை அல்லது மிகை உள்ளதா என்பதை அடையாளம் காணலாம். சந்தை விலை தளம்பல் கேள்வி நிரம்பல் இடைவெளியின் காரணமாக நடைபெறுவதே அதற்கு காரணமாகும். அப்ப சந்தை விலை தளம்பல் என்பது என்ன? கேள்வி நிரம்பல் கெப்பால தான் நடக்குது. அதை நாங்கள் பார்க்க கொஞ்சம் விளங்கிடுவோம். விலை தளம்பலின் ஊடாக கேள்வி நிரம்பல் சமமாகின்றதுனால சந்தை சமநிலை உருவாக்கப்படும். அப்ப அதை நாங்கள் வேறொரு செக்ஷனா நாங்கள் பார்க்க போறோம். சந்தை சமநிலை இல்லாட்டா மார்க்கெட் ஈக்விலிபிரியம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அப்போ இதுல முதலாவது கேள்வி என்றால் என்ன? கேள்வி என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல, அதைத்தான் இதுல சொல்லி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல நுகர்வோன் என்று சொல்றவன் பொருட்களை வாங்க போற இவனும் நுகர்வோன் தான். ஒரு சந்தையில ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு விலையில எவ்வளவு பொருட்களை வாங்குறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருக்கிறானோ அதுதான் கேள்வி என்று சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட விலையில எவ்வளவு பொருட்களை வாங்க ஒருத்தன் ரெடியா இருக்கிறானோ அதுதான் கேள்வி என்று நாங்கள் சொல்கின்றோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற பணம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடா தான் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக ஒரு நட்ட 100 ரூபாய் இருக்கின்றது சொல்லுவோம். எனக்கு சரியான தண்ணி தாகமா இருக்கின்றது சொல்லுவோம். ஆகவே எனக்கு இப்படியான ஒரு தண்ணி போத்தில் 3 தேவைப்படுகின்றது நாங்கள் சொல்லிக்கணும். இப்படி ஒரு தண்ணி போத்தில் எனக்கு 3 தேவைப்படுகின்றது. ஒன்று 50 ரூபாய், ஆனா என்னட்ட இருக்கிறது 100 ரூபாய். அப்ப என்னால அந்த 3 பொருட்களுக்கும் கேள்வி எழுப்ப இயலுமா? இயலாது. ஆகவே நான் 50 ரூபாய் விலையில 2 பொருட்களுக்கு தான் என்னால கேள்வி எழுப்ப இயலும். அதுவே சொல்லுவோம், திடீரென்று இன்னொரு இடத்துல 30 ரூபாய்க்கு விக்குது, 30 ரூபாய்க்கு விக்குதுன்னோட நான் 3 பொருட்களை வாங்குவேன். அதுதான் உண்மை. அதுதான் இந்த கேள்வியின் தத்துவமும் அதுதான். அப்ப ஒரு நுகர்வோன், பகுத்தறிவான நுகர்வோன் குறைந்த விலையில் கூடிய பொருட்களையும் கூடிய விலையில் குறைந்த பொருட்களையும் தான் கொள்வனவு செய்ய விரும்புவான். ஏனென்றா அவன்கிட்ட இருக்கிற காசு லிமிட்டெட். வளங்கள் என்று சொல்லிக்க இப்ப நுகர்வோனை பொறுத்த மட்டும் காசு தான் லிமிட்டெட். அப்ப அந்த காசை வச்சு கொண்டு அவன் கூடுதலான பயனைத்தான் அடைய விரும்புவான். கூடுதலான பயனை எங்க அடைவான்? குறைந்த விலையில. எவ்வளவு குறைந்த விலையில அடையலுமோ அவ்வளவு குறைந்த விலையில அவன் அந்த பொருட்களை வேண்ட பார்ப்பான். அப்ப இங்க பாப்போம் என்ன சொல்லி இருக்கிறது. குறிப்பிட்டதொரு நுகர்வு பண்டம் அல்லது பணி தொடர்பிலான ஒவ்வொரு நுகர்வோர்னதும் கேள்விகள் சேர்ந்து அதன் சந்தை கேள்வி என்று அமையும் என்பதோடு கொள்வனவின் பொருட்டு முன்வருகின்ற கேள்வி மாத்திரம் இங்கே கவனத்தில் கொள்ளப்படும். நுகர்வு, அதாவது நீங்கள் இப்போதைக்கு அதை மறந்துடுங்க. தனிநபர் கேள்வி சந்தை கேள்வி என்னன்ற நான் பிறகு சொல்றேன் அடுத்தடுத்த பந்தியில. இப்ப நீங்கள் அதை மறந்துடுங்கோ. கொள்வனவின் பொருட்டு முன் வருகின்ற கேள்வி மாத்திரம் இங்கே கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அதாவது நுகர்வோரின் குறிப்பிட்டதொரு பொருள் அல்லது சேவை தொடர்பிலான விருப்பத்தை அல்லது கொள்வனவு செய்வதற்கான தேவையை அல்லது பணி தொடர்பிலான விருப்பத்தை கொள்வனவு செய்வதற்கு முன் வருவதையே கேள்வி என நாங்கள் சொல்லுகின்றோம். மேற்படி கேள்வியை கொண்ட பொருள் அல்லது பணியானது கொள்வனவு செய்யப்பட்ட உடனேயே அல்லது குறிப்பிட்டதொரு எதிர்காலத்தினுள் நுகர்வு செய்யப்படுவதாக இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம், உதாரணமா இதுல என்ன சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். உதாரணமாக நுகர்வோர் ஒருவர்
நுகர்வோர் ஒருவர் கொள்வனவு செய்த தினத்தில் அல்லது ஒரு மாதத்தினுள் நுகர்வு செய்வதற்கு தேவையான அரிசியை கொள்வனவு செய்வதற்கான கேள்வியை முன்வைப்பதாக இருக்கலாம். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? இப்ப நான் போறேன் மார்க்கெட்டுக்கு போறேன், எனக்கு அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போகலாம், என்னோட கொஞ்சம் காசு கூடுதலாக இருக்கின்றது, அதாவது பர்ச்சேசிங் பவர் என்று சொல்லுவோம், கொள்வனவு வலு என்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. நான் என்ன செய்கின்றேன், ஒரு மாசத்துக்குரிய அரிசியை நான் வேண்டிக் கொண்டு வர பார்க்கின்றேன். அப்ப இங்க சொல்லப்படுது என்னன்னா, அந்த ஒரு மாசத்துக்கு ஒரு அரிசியை நான் அங்க வேண்ட வெளிக்கிட்டால் அதுதான் கேள்வி. இப்ப நீங்கள் யோசிக்க கூடாது, அந்த வேண்ட ஒரு பொருளை கொண்டு இவர் ஒரே அடியா சாப்பிட்டுருவார் என்று யோசிக்க கூடாது. நான் கொண்டு வர பொருளை இன்றைக்கும் பாவிக்கலாம், நாளைக்கும் பாவிக்கலாம், ஒரு மாதத்துக்கு வச்சு பாவிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த சந்தையில நான் அந்த ஒரு மாத பொருளுக்கான இதை நான் கேள்வி எழுப்புறேன் தானே, அவே அங்கே அது கேள்வி என்று கருதப்படுகின்றது. இங்கே மறைமுகமாக என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, எனக்கு அந்த பர்ச்சேசிங் பவர் இருக்கு, கொள்வனவு வலு இருக்கின்றது, ஒரு மாசத்துக்குரிய இதை வாங்குறது. இப்ப அதுக்காக எல்லார்ட்டையும் அப்படி இருக்கும் என்று சொல்லலாம். சில பேர்கிட்ட ஒரு நாளைக்குரிய அரிசியை வேண்டத்தான் கொள்வனவு வலு இருக்கும். அப்ப அவையில ஒவ்வொரு நாளும் போய் போய் வேண்டுவினோம். எப்படி வேண்டினாலும் எழுப்பப்படுற கேள்வி எவ்வளவு தொகை என்றது எங்களுக்கு தேவையில்லை. அதுதான் இதுல சொல்லப்படுது. ஆதலால் குறிப்பிட்டதொரு சந்தர்ப்பத்தில் சந்தையில் இருந்து கொள்வனவு செய்வதற்காக முன்வைக்கப்படுகின்ற கேள்வியே இதன் மூலம் கருதப்படுகின்றது. அப்ப குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தையில் இருந்து கொள்வனவு செய்வதற்காக முன்வைக்கப்படுகின்ற கேள்வியே இதன் மூலம் கருதப்படும். சந்தையில நாங்கள் வேண்டுறோமா, அதுதான் இது என்று சொல்லப்படுகின்றது. சராசரி பொருளாதார நடத்தையை கொண்ட நுகர்வோர் ஒருவரின் கேள்வியை தீர்மானிக்கின்ற பல காரணிகள் இருக்கலாம். இவற்றில் பொருளியலில் ஆராயப்படுகின்ற முக்கியமான சில காரணிகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப நான் காரணிகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இப்படி பார்த்துக் கொள்ளுவோம். நீங்கள் பல இதுகள்ல நீங்கள் படிச்சிருப்பீங்கள், ஈக்குவேஷன் மாதிரி போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் கேள்விக்கான தொகையை தீர்மானிக்கும் காரணிகள், சரியா? இது கேள்விக்கான தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் QDX, சரியா? இது என்னென்னத்துல தங்கி இருக்குன்னு சொன்னா, பாருங்க, PX என்பது என்ன? PX என்பது என்ன? அந்த பொருளுக்கான விலை. அந்த பொருளுக்கான விலையை தான் நாங்க இங்க PX என்று சொல்றோம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தா இந்த QDX குவான்டிட்டி ஆஃப் அந்த எக்ஸ் ப்ராடக்ட் குவான்டிட்டி எத்தனை விதங்கள், எத்தனை காரணிகளால தீர்மானிக்கப்படுது என்பதுதான் இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அப்ப இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் என்னென்னன்றது இன்னும் முடியல, நாங்கள் ஒவ்வொன்றா படிச்சு கொண்டு போய்க்க அதை நிரப்பிக் கொண்டு போவோம். அப்ப முதலாவது PX என்பது என்ன? இதுல முதலாவதா போட்டிருக்கு கேள்வி தீர்மானிக்கப்படும் இல்லாட்ட கேள்வியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள் என்ன என்று போட்டிருக்கு. அப்ப பாருங்க, முதலாவது என்ன? அந்த பொருளின் விலை. அதைத்தான் நான் அதுல PX என்று போட்டிருக்கின்றேன், சரியா? அப்ப இங்க முக்கியமா நாங்கள் இதை பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு நுகர்வோர் ஒருவர் தாம் கொள்வனவு செய்வதற்கு தேவையான பண்டத்தின் விலை மட்டத்தை பொறுத்து கேள்விக்கான தீர்மானத்தை மாற்றலாம். அதுதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னான். என்னன்னா, ஒரு பொருளின் குவான்டிட்டி தொகை எவ்வளவு வேண்டப்படும் என்ற இந்த கேள்வியின் தொகை அந்த பண்டத்தின் விலையில தான் தங்கி இருக்கின்றது.
அப்ப அந்த பண்டத்தின் விலை மூலமாக தான் அந்த கொள்வனவாளருக்கு செலவு ஏற்படுகின்றது. ஆதலால் விலை குறைவடைதல் அல்லது அதிகரித்தலை பொறுத்து கேள்வித்தொகை அதிகரிக்கப்படும் அல்லது குறைக்கப்படும். அப்ப முக்கியமாக பொதுவான ஒரு தியரி என்னன்னு சொன்னா, விலை குறைவடைந்தா கேள்வித்தொகை கூடுதலாக இருக்கும், விலை அதிகரித்திருந்தா கேள்வித்தொகை குறைவாக இருக்கும். அப்ப ஏனைய பண்டங்களின் விலை, அதைத்தான் நான் அதுல P1 to Pn போட்டு விட்டேன். ஏனைய பண்டங்களின் விலை. அப்ப இந்த ஏனைய பண்டங்கள் என்பது என்ன? இந்த ஏனைய பண்டங்கள் என்பது 2 விதமான பண்டங்களாக இருக்கின்றன. ஒன்று என்னன்னு சொன்னால் சப்ஸ்டிடியூட்ஸ் ப்ராடக்ட், பிரதியீட்டு பொருட்கள். அது நாங்கள் இங்க பதிலீடுன்னு சொல்லுவோம், சப்ஸ்டிடியூட்ஸ் என்று சொல்றது. பிரதியீட்டு பொருட்கள். உதாரணமாக பிரதியீட்டு பொருள் என்றால் என்ன? ஒன்றுக்காக இன்னொன்றை சாப்பிடுவது. உதாரணமாக நாங்கள் சோறு சாப்பிடுறோம் என்று சொல்லுவோம். சோறு சாப்பிடும் பொழுது நாங்கள் சோறுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் நாங்கள் மா இருக்கும் இடியப்பத்தை சாப்பிடுவோம், இல்லாட்டா புட்டை சாப்பிடுவோம். அதுக்கும் வழி இல்லையண்டா போய் பானை சாப்பிடுவோம். அப்ப கறி என்ன என்று சொன்னால், இப்ப மச்சம் என்று சொன்னா ஒன்றில் இறைச்சி சாப்பிடுவோம், இறைச்சி விலை என்று சொன்னால் மீனை சாப்பிடுவோம், மீனும் விலையண்டா முட்டையை சாப்பிடுவோம். அப்ப இங்க முட்டையோ மீனோ இறைச்சியோ பதிலீட்டு பொருட்கள். சோறோ பானோ இடியப்பமோ புட்டோ பதிலீட்டு பொருட்கள். ஒன்றை சாப்பிடக்க நாங்கள் ஒன்றை தியாகம் பண்றோம், ஒன்றுக்கு வசதி இல்லையண்டேக்க நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போறோம். அதை சொல்றது பிரதியீட்டு பொருட்கள் என்று, சப்ஸ்டிடியூட் ப்ரொடக்ஷன். ஆனால் இணை பொருட்கள் என்று சொல்லுவோம் நாங்கள். இணை பொருட்கள் இல்லாட்டா குறை நிரப்பு பொருட்கள் என்று சொல்லுவோம். அதை சொல்றது கம்ப்ளிமெண்ட்ஸ் குட்ஸ் என்று. முதல் நாங்க பதிலீட்டு பொருட்களை பார்ப்போம். அப்ப இங்க ஏனைய பண்டம் என்பதன் மூலம் பண்டத்திற்கான பதிலீடாக சப்ஸ்டிடியூட்ஸ் அல்லது குறை நிரப்பாக கம்ப்ளிமெண்ட்ஸ் குட்ஸ் என்று சொல்றதா, இல்லாட்டா இணை பொருட்கள் என்று சொல்லுவோம் நாங்கள், இணை பண்டங்கள் என்று. நுகர்வு செய்யப்படுகின்ற பண்டம் கருதப்படுகின்றது. பதிலீடு என்பது குறித்ததொரு பண்டத்திற்கான கேள்விக்கு பதிலாக நுகர்வு செய்யக்கூடிய வேறொரு பண்டமாகும். உதாரணமாக தேயிலையும் கோப்பியும் பாத்தீங்கன்னா நல்ல இதுதானே. நாங்கள் தேயிலையை குடிப்போம், தேயிலை விலை அப்படி இப்படி இல்லாட்டங்கள் இல்லைன்னா நாங்கள் அதுக்கு பதிலாக கோப்பியை குடிப்போம். அதே மாதிரி பட்டரும் மாஜரினும், பானோட நாங்கள் பட்டர் சாப்பிட்றதா, பட்டர் விலையண்டா மாஜரினை சாப்பிடுவோம், இல்லாட்டா பட்டர் இல்லை தட்டுப்பாடுன்னா மாஜரினை சாப்பிடுவோம். சோறும் பானும், மீனும் இறைச்சியும் கருவாடும், பாசிப்பயிரும் கடலையும் ஆகிய பதிலீட்டு பண்டங்கள் சோடிகளை குறிப்பிடலாம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும், நான் கணக்கு சொல்ல தேவையில்லை பதிலீட்டு பொருட்கள் என்ன. குறிப்பிட்ட எவரேனும் ஒருவரது விருப்பத்தின் பிரகாரம் குறிப்பிட்டதொரு பண்டத்திற்கு அல்லது பணிக்கு பல பதிலீடுகள் இருக்கலாம். அப்ப அது ஒவ்வொருத்தரையும் டிபெண்ட் ஆன் பர்சன் டு பர்சன். குறிப்பிட்டதொரு பண்டத்தின் விலைக்கு ஒப்பீட்டளவில் பதிலீட்டு பண்டத்தின் விலை மட்டம் குறைவாக இருப்பின் பதிலீட்டு பண்டத்திற்கான கேள்வியை அதிகரிக்க செய்வதே சராசரி நுகர்வோர் நடத்தையாகும். அப்ப இப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், இப்ப நாங்கள் பானையும் சோறையும் எடுத்துக்கொள்வோம். இப்ப சோறு 1 கிலோ, அரிசி 100 ரூபான்னு எடுத்துக்கொள்ளும், பான் 60 ரூபான்னு எடுத்துக்கொள்ளும். ஒரு ராத்தல் பான் 60 ரூபாய். அப்போ நாங்கள் ஒரு ஈக்குவேஷனை போடுவோம், 1 கிலோ அரிசியால வர சோறும் 1 ராத்தல் பானும் சமன். ஒரு ஆள், ஒரு சும்மா கதைக்கு சொல்றேன், ஒரு ஆள் 1 கிலோ அரிசியால வர சோத்தையும் சாப்பிடுவார், இல்லாட்டா அதுக்கு சமனாக பயனை 1 ராத்தல் பான்ல எடுக்கிறேன். அப்ப இங்க நான் சில நேரங்கள்ல சோத்தை சாப்பிடுவேன், இல்லாட்டா பானை சாப்பிடுறேன்னு வைப்பேன். அரிசி 100 ரூபான்றது கொஞ்சம் கூடி போச்சு, அரிசி 70 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்க. அரிசி 70 ரூபா, பான் 60 ரூபான்னு வச்சுக்கொள்ளும். அப்ப இங்க திடீரென்று பானண்ட விலை குறைதுண்டு வைப்போம், 50 ரூபா 40 ரூபாயா பானண்ட விலை குறைஞ்சதுன்னா நாங்கள் என்ன செய்வோம், அரிசி பண்றதை விட்டுட்டு பானுக்கு போயிடுவோம். என்னண்டா ரெண்டுல ஒன்றை சாப்பிடலாம், ஆனா இங்கே பானண்ட விலை குறைவா இருக்கு, 40 ரூபாயா போயிட்டு. அப்ப நிறைய ஆக்கள் அரிசியை விட்டுட்டு பானுக்கு விரைவினம் வேண்டது. அப்ப நீங்கள் இங்க பாருங்க, பதிலீட்டு பொருளின் விலை குறைவடைவதனால இந்த குறிப்பிட்ட பொருளின் கேள்வி குறைவடை. இப்ப நான் இந்த ஈக்குவேஷன்ல போட்டிருக்கிறது அரிசியின் கேள்வி என்று வச்சுக்கொள்ளுங்க.
அப்ப அரிசியின் கேள்வி வந்து முதலாவது அரிசியின் விலையில பாதிப்படையும், இரண்டாவது அரிசியின் பதிலீட்டு பண்டத்தால பாதிப்படையும் என்று சொன்னால் இதுதான். பதிலீட்டு பண்டத்தின் விலை குறையேக்க இதுண்ட கேள்வி குறைஞ்சிடும், குறிப்பிட்ட பொருளோட கேள்வி குறைஞ்சிடும். ஏன்னா எல்லாரும் அந்த பானை நோக்கி ஓடிடுவீங்க, பான் விலை குறையுது. அதே மாதிரி பான் விலை கூடி சொல்லுவோம், பான் 150 ரூபாய்க்கு போயிட்டு அரிசியின் விலையில மாற்றம் இல்லை என்று 70 ரூபாயிலே இருக்கு எல்லா ஜனமும். அப்ப இங்க அரிசியின் விலையில ஒரு மாற்றமும் இல்லை, ஆனாலும் தொகை கூடுது என்னன்னா இந்த 18 பொருட்கள்கிட்ட விலை கூடிட்டோன்னு அங்க இருந்து எல்லாரும் இங்க ஓடிக்கிறீங்க. அப்ப கவனிச்சு பாருங்க அந்த 18 பொருள் என்ன மாதிரி அந்த ஒரு பொருளோட கேள்வியை என்ன மாதிரி பாதிக்குது. அது பேசாம அதே விலையிலான் இருக்குது, அந்த விலை கூடி குறைஞ்சாலாவது கேள்வி தொகை கூடி குறையுதுன்னு சொல்லலாம் இல்லை. ஆனா 18 பொருள் இங்க 12 விலை குறைஞ்சோன்னு இங்க ஜனம் எல்லாம் விட்டுட்டு ஓடும் பான் பண்றதுக்கு. அப்ப கேள்வி குறைவடைஞ்சிடும். 12 விலை நல்லா கூடிட்டோன்னு பானை பண்றத விட்டுட்டு இங்க வந்து அரிசிய வேண்டுவீனம். அப்ப 18 பண்டத்தின் விலை குறைவாயிருத்தல் அல்லது 18 பண்டத்துக்கு ஒப்பீட்டளவில் நோக்குகின்ற போது பண்டத்தின் விலை அதிகமாயிருப்பதன் காரணமாக இவ்வாறு 18 பண்டத்தின் கேள்வி அதிகரிக்கலாம். இதற்கிணங்க ஏதேனும் 18 பண்டங்கள் இரண்டின் விலைக்கும் கேள்விக்கும் இடையே நேரடியான தொடர்பு காணப்படுகின்றது. உதாரணமாக அரிசி விலையை அதிகரிக்கும் பொழுது அரிசி நுகர்வை குறைத்து பான் நுகர்வை அதிகரிக்க செய்வதை குறிப்பிடலாம். அப்படியும் நடக்கும். குறிப்பிட்ட அதாவது பிரதியீட்டு பொருளின் விலையில மாற்றம் இல்லையண்டேக்க இப்ப அரிசி இந்த பொருள் கூடிக்கொண்டு போகுதுண்டேக்க அரிசியின் விலை நாங்கள் தண்டபாட்டுல குறைச்சு கொண்டு போய் பானை வேண்டுவோம், அப்படியும் நடக்கலாம். உதாரணமா அரிசி விலை அதிகரிக்கின்ற போது அரிசி நுகர்வை குறைத்து பான் நுகர்வை அதிகரிக்க செய்வதை குறிப்பிடலாம். குறை நிறைப்பு பண்டம் என்பது மேலும் ஒரு பணத்துடன் நுகர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பண்டமாகும். இப்ப உதாரணமா பாருங்க, டயர் டியூப், காரும் பெட்ரோலும். இப்ப கார் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. காருக்கு பெட்ரோல் போட்டதான் கார் ஓடும். அப்ப ரெண்டையும் தனியா வச்சிருந்தா ஒன்றும் செய்யல. அதே மாதிரி தான் டயரும் டியூபும். இப்ப டயர் டியூப் வந்து வாரையில பெருசா, ஆனா டயர் டியூபும் ஒரு இணைப்பண்டங்கள். மின்சாரமும் மின் விளக்குகளும் அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இங்க என்ன நடக்கும் என்று சொன்னா, உதாரணத்துக்கு மோட்டார் வாகனத்தின் விலை கூடிக்கொண்டு போச்சுன்னா சனம் மோட்டார் வாகனத்தை வேண்டாது. அப்ப மோட்டார் வாகனத்தை வேண்டாம் விடைக்க அதிண்ட அந்த இணைப்பொருளான பெட்ரோல் கேள்வியும் குறைவடையும். அப்ப பெட்ரோல் கேள்வி தண்டபாட்ட குறைவடையும், மோட்டார் வாகனத்தின் பெறுமதி கூடிக்கொண்டு போய். அதே மாதிரி பெட்ரோல் விலை கூடிக்கொண்டு போனால், இது ஒரு காலத்துல நடந்தது, 70கள் 80கள் எல்லாம் நடந்தது. பெட்ரோல் விலை கூடிக்கொண்டு போய்க்க மோட்டார் வாகனத்தின் கேள்வி குறைவடைந்து கொண்டு வரும். அப்ப இது இணைப்பொருள். இது வந்து ஒரு நெகட்டிவ் சைட காட்டுது. ஒன்று கூடினா ஒன்றுக்கு குறையும், ஒன்று குறைஞ்சா ஒன்றுக்கு. குறை நிரப்பு பண்டங்களின் விலை அதிகரித்தல் அல்லது குறைவடைதல் அப்பண்டங்களின் கேள்வியில் எதிர்மறையான தொடர்பை கொண்டிருக்கும். உதாரணமாக அரிசி விலை அதிகரிக்கும் பொழுது அரிசிக்கான கேள்வி குறைவடைதல் என்பது என்னன்னு சொன்னா மரக்கரைக்கான கேள்வியும் குறைவடை. அரிசியின் விலை அதிகரிக்கும் பொழுது அரிசிக்கான கேள்வியும் குறைவடைஞ்சு மரக்கரைக்கான கேள்வியும் குறைவடை. அதே மாதிரி பாருங்க, சீனியின் விலை அதிகரிச்சதுன்னா தேநீர் இறந்துதல் குறைவடைந்து தேயிலைக்கான கேள்வியும் குறைவடைஞ்சு. அப்ப சீனியின் கேள்வி மட்டும் குறைவடையாது, தேயிலைன்ற கேள்வியும் குறைவடைஞ்சு. மோட்டார் வாகனத்தின் விலைகள் கூடிக்கொண்டு போயிருக்க மோட்டார் வாகனத்தின் கேள்வி குறைகிற மட்டும் இல்லை, இங்க பெட்ரோல்ட கேள்வியும் குறைவடைஞ்சு. இல்லாட்டா பெட்ரோல்ட விலை கூடிக்கொண்டு போயிருக்க பெட்ரோல்ட கேள்வி குறைவடைகிற மட்டும் இல்லை, அதோட சேர்ந்த இணைப்பொருளான மோட்டார் வாகனத்தின் கேள்வியும் குறைவடைஞ்சு. அப்ப இன்னொன்று பாப்போம். அதே மாதிரி என்னன்னு சொன்னா, குறை நிரப்பு அல்லது 18 பண்டங்களான இனங்காண முடியாத பண்டங்களின் விலைக்கும் கேள்விக்கும் இடையில் தொடர்பு காணப்படலாம். உதாரணமாக அரிசி போன்றது ஒரு பிரதானமான உணவு பண்டத்தின் விலை அதிகரிக்கும் பொழுது நுகர்வோரின் வருமானத்தில் கூடுதலான சதவீதம் அதற்காக செலவழிவதால் பிஸ்கட் மற்றும் கேக் போன்ற அத்தியாவசியமற்ற உணவு வகைகளின் கேள்வியை குறைத்து அதற்கான பணம் அரிசி கொள்வனவு செய்வதற்கு பயன்படுத்தப்படும். அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. உங்களுக்கு என்ன விளங்குது அதுல?
இப்ப எங்கட அரிசியின் விலையை அதிகரிச்சு கொண்டு போகும்போது அரிசி என்றது இப்ப இலங்கை மாதிரி தெற்காசிய நாடுகள்ல அரிசி என்றது ஆசிய நாடுகள்லயே ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருள். அப்ப எங்களுக்கு சோறு சாப்பிடாம இருக்க இல்லை. அப்ப நாங்களே என்ன செய்வோம், அரிசி விலை குறைவா இருக்கே ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அரிசியின் விலை கூடுதண்டும் பொழுது அரிசியின் கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்தாம, அதாவது முந்தியும் 1 கிலோ தான் வேண்டிக் கொண்டிருந்த நாங்கள் இப்ப விலை கூடின பிறகும் 1 கிலோ தான் வேண்டுறோம். அது என்னன்னு சொன்னா இந்த இப்படி பிஸ்கட் கேக் மாதிரியான சாப்பாட்டு சாமான்களை முந்தி சாப்பிட்டு கொண்டிருந்திருப்போம், அதை சாப்பிடாம விட்டுருவோம். அப்ப அதற்கான பணம் அரிசியின் கொள்வனவுக்காக பயன்படுத்தப்படும். நிலையான வருமானத்தை கொண்ட அநேகமான குடும்பங்களில் நுகர்வின் பொருட்டு கொள்வனவு செய்யப்படுகின்ற முதன்மை பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை மாற்றத்தின் காரணமாக மேலதிக பண்டங்கள் மற்றும் பணிகளின் கேள்வியில் சீர் செய்தல் அல்லது குறைத்து கூட்டுறது மேற்கொள்ளப்படுவதை பொதுவாக காணலாம். அப்ப இலங்கை மாதிரியான நாடுகள்ல ஒரு ஒரு ஸ்டேபிள் இன்கமோட தான் நாங்கள் இருக்கிறோம், ஒரு பெர்மனன்ட் இன்கமோட, மந்த்லி இன்கமோட. அப்படி இருக்கே என்ன நடக்கும், இப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை செய்ய வேண்டி இருக்கு. அப்ப அங்க நாங்கள் பாருங்க, இங்க நாங்க போட்டுட்டோம் ஈக்குவேஷன்ல QD இஸ் ஈக்குவல் டு PX, அந்த பொருளின் விலை. இப்ப நாங்கள் P1 to P1 வந்து என்னன்னு சொன்னா P1 to Pn என்னன்னு சொன்னா அது வந்து 18 பொருட்கள் அல்லது இணை பொருட்கள் 18 பொருட்கள் அல்லது இணை பொருட்கள் கேள்வி இல்லாட்ட விலைகள் ஏதாவது ஒன்று மாற்றம் விலை என்று தான் அதுல நாங்கள் P என்று போட்டிருக்கின்றோம். அடுத்தது மூன்றாவது வருமானம். இங்க பாருங்க Y என்று போட்டிருக்கிறோம். மூன்றாவது வருமானம். ஒரு ஆள்ட வருமானம் கூடும் பொழுது ஒரு பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கலாம். ஒரு ஆள்ட வருமானம் குறையும் பொழுது அதே பொருளுக்கான கேள்வி குறைவடையலாம். அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஒரு நபரின் கேள்வி மட்டமானது வருமான அதிகரிப்பு மற்றும் குறைவுக்கு அமைய மாற்றமடையும். வருமானம் என்பது கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாகும். அப்ப வருமானம் தானே எங்களுக்கு முக்கியமான இதா இருக்கின்றது. வருமானம் தான் எங்களுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாகவும் இருக்கின்றது. அப்ப அந்த வருமானத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் எல்லா பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம். வருமானம் அதிகரிக்கின்ற போது பண்டங்களுக்கான கேள்வி அதிகரிக்கப்படும் என்பதும் வருமானம் குறைவடைகின்ற போது கேள்வி குறைக்கப்படும் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆயினும் சில நுகர்வு பண்டங்கள் வருமானத்தின் அதிகரிப்புக்கும் குறைவுக்கும் மாறாக இருக்கும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. வருமானத்தில் சிறிதளவு செலவிடப்படுகின்ற உப்பு, கவனிச்சு பாருங்க, உப்பு மற்றும் தீப்பெட்டி போன்ற பண்டங்களின் கேள்வி இவ்வாறானதாக அமையலாம். அதாவது எங்களோட வருமானம் எவ்வளவு கூடினாலும் நாங்கள் பாவிக்கிற உப்பு ஒரு அளவா தான் இருக்க போகின்றது. அந்த உப்புண்ட அளவை நாங்கள் மாற்ற மாட்டோம். அப்ப வேண்ட போற உப்புண்ட அளவு ஒரு மாசத்துக்கு 1 கிலோ உப்பு வேண்டோம்னா 1 கிலோவா தான் இருக்கும். அது எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்தா என்ன, 20,000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் என்ன. அப்ப தீப்பெட்டி போன்ற பண்டங்களின் கேள்வி இவ்வாறானதாக அமையும். மேலும் தேவையான திருப்தி மட்டத்திலான நுகர்வுகளை கொண்ட பண்டங்களுக்கான கேள்வியிலும் இவ்வாறான நிலைமைகளை காணலாம். உதாரணமாக குடும்பத்தின் நுகர்வுக்கு தேவையான அரிசி அல்லது பானை கொள்வனவு செய்கின்ற குடும்ப தலைவர் தனது வருமானம் அதிகரித்தால் மட்டும் அரிசிக்கான கேள்வியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆயினும் வருமானம் குறைவடையும் எனில் அரிசியில் ஓரளவை குறைத்து வருமானத்தில் ஏற்றவாறு சிக்கனமாக நடக்கலாம். அப்ப உங்களுக்கு விளங்குது தானே? அதே மாதிரி தான் அரிசியும் எங்கட இது விலை கூடிக்கொண்டே போகுதுன்னு சொன்ன, வருமானம் கூடிக்கொண்டே போகுதுன்னு சொன்னா நாங்கள் வேண்ட அரிசி 10 கிலோ அரிசி வேண்ட நாங்கள் 20 கிலோ அரிசி வேண்ட மாட்டோம். ஏன்னா ஒரு நாளும் நாங்கள் ஒரு மாசத்துக்கு 10 கிலோ அரிசி சாப்பிடுறவர்கள் ஒரு மாசத்துக்கு 20 கிலோ அரிசியை சாப்பிட மாட்டோம். வேணுமென்னா 11 கிலோ 12 கிலோ வேண்டலாம் வருமானம் கூடிட்டுக்கா. அடுத்தது விருப்பம் அல்லது பயன்பாடு. அதுக்குரிய ஈக்குவேஷனை நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். அதுக்குரிய ஈக்குவேஷன் நீங்க இந்த படத்துல பாத்தீங்களேன்னா நான் டீ என்று போட்டிருக்கிறேன். டீயை வந்து டேஸ்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். டேஸ்ட்
அப்ப அது என்னத்தை தீர்மானிக்குது என்று பார்ப்போம். விருப்பம் குறைவடைகின்ற போது கேள்வி குறைக்கப்படும் என்பதோடு விருப்பம் அதிகரிக்கின்ற போது கேள்வி அதிகரிக்கும் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேற்படி விருப்பமானது உளவியல், சுகாதார அல்லது வயது ஆகிய காரணங்களுக்கு அமைய மாற்றமடையலாம். அப்ப விருப்பம் என்பது இப்ப உதாரணத்துக்கு 20 வயதுல நாங்கள் நல்ல ஸ்வீட்டுகள் அது இதுகள் சாப்பிட விருப்பப்பட்டிருக்கலாம், சாக்லேட்டுகள், கேக்குகள். அதுவே 50 வயதிலோ 60 வயதிலோ நாங்கள் சாப்பிட விரும்புவோமா? ஏன்னு சொன்னா சுகாதார அல்லது நோய் காரணமாக நாங்கள் அதுகளை சாப்பிட விரும்ப மாட்டோம். அப்ப நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஒருவர் சோறு மற்றும் பானுக்கான கேள்வியை குறைத்து மரக்கறிக்கான கேள்வியை அதிகரிப்பதை குறிப்பிடலாம். உதாரணமா அவர் சுகாதார அடிப்படையில தன் நோய் தொடர்பாக மரக்கறி சாப்பிட்டா நல்ல, இல்லாட்டா சோறு இல்லாட்டா பான் சாப்பிட்டா கூடாது என்ற அடிப்படையில இருந்து அவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த சோறு இல்லாட்டா பான் சாப்பிட்றது குறைச்சு மரக்கறிக்கான கேள்வியை அதிகரிக்கலாம். அப்போ ஒரு பண்டன் நுகர்வு செய்யப்படுகின்ற போது பயன்பாட்டின் நடத்தை இயல்பு அதாவது இதுல நாங்கள் பயன் என்று சொன்னமே, பயன்ல நாங்கள் சொல்லப்பட்ட மாதிரி பயன்பாட்டுக்கும் கேள்விக்கும் இடையே நேரடியான ஒரு தொடர்பை காட்டுகின்றது. அப்ப விருப்பம் அல்லது பயன்பாடு என்பது இதுதான். அடுத்தது எதிர்கால நுகர்வோரின் எதிர்பார்ப்பு. அப்ப நுகர்வோரின் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது. எதிர்காலத்துல நுகர்வோர் ஒரு எதிர்பார்க்கலாம் இந்த பொருளுக்கான விலைகள் கூடும் என்று. உதாரணமா சொல்லுவோம், அரிசி இந்த முறை மழையெல்லாம் நல்லா பெய்து அரிசியின் பாதிப்புகள் எல்லாம் கூடிட்டு, அரிசியின் பாதிப்புகள் எல்லாம் கூடினபடியா நெல் அறுவடைகள் எல்லாம் இருக்காது. அப்ப அடுத்த வருஷம் இல்லாட்டா 6 மாதத்துல அரிசிக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்படும், இல்லாட்டா அரிசியின் விலைகள் நல்லா விலை ஏறிடும் என்ற எதிர்பார்ப்புல நாங்கள் வேணுமெண்டா இன்றைய கொஞ்சம் அரிசியை வேண்டி வைக்கலாம். அப்படி எதிர்காலத்தில் ஒரு பொருள் விலை ஏறும் என்ற அடிப்படையில இப்ப நாங்கள் ஒரு பொருளுக்கான கேள்வியை கூட்டலாம் இல்லாட்ட ஏற்படுத்தலாம். அடுத்தது சந்தையில் உள்ள நுகர்வோரின் எண்ணிக்கை. சந்தையில் உள்ள நுகர்வோரின் எண்ணிக்கை. அப்ப சந்தையில் உள்ள நுகர்வோரின் எண்ணிக்கையும் கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் நுகர்வோர் இருந்தா சந்தையில கொஞ்சமா தான் கேள்வி இருக்கு. கூடுதலான நுகர்வோர் இருந்தா கூடுதலான கேள்வியை ஏற்படுத்தும். அடுத்தது ஏனைய காரணிகள். ஏனைய காரணிகள் என்பது நாங்கள் கதைக்க முடியாத நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதால நாங்கள் மற்றதுகளை நாங்கள் ஏனைய காரணிகள் என்று போட்டு விடுவோம். அப்ப இங்க நான் பாருங்க, இங்க டெஸ்ட்க்கு அடுத்தது இது எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லுவோம். எக்ஸ்பெக்டேஷன் இது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், இது அதர் ஃபேக்டர்ஸ். அப்ப இவ்வளவு சேர்ந்ததுதான் ஒரு கேள்விக்கான இல்லாட்ட கேள்வி தொழிற்பாட்டை நாங்கள் சொல்றது இப்படி சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இங்க PX என்றது அந்த பொருளின் விலை, P1 to PN என்றது அந்த 18 பொருட்கள் அல்லது இணைப்பொருட்கள் விலை, Y என்பது நுகர்வோரின் வருமானம், T என்பது நுகர்வோரின் சுவை, X என்றது EX என்றது நுகர்வோரின் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு, N என்பது நுகர்வோரின் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்பர்ஸ், O என்பது அதர் ஃபேக்டர்ஸ். ரைட், இப்ப கேள்வி விதிக்கு போவோம். அப்ப இந்த கேள்வி விதிக்கு போக முதல் நான் உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்லிட்டு போறேன். என்னன்னு சொன்னால், சந்தை கேள்வி என்றால் என்ன, தனிப்பட்ட கேள்வி என்றால் என்ன? அப்ப சந்தை கேள்வி என்பது ஒரு தனிப்பட்ட கேள்வியின் கூட்டுத்தொகை தான் சந்தை கேள்வி. அப்ப தனிப்பட்ட கேள்வி என்பது என்ன? தனிப்பட்ட கேள்வி என்பது ஒரு தனிநபர். இப்ப நீங்கள் ஒரு ஆள் போய் ஒரு மார்க்கெட்ல ஒரு சாக்லேட்டை வேண்டுறீங்க என்று சொன்னா அது ஒரு தனிநபருக்குரிய கேள்வி. அதே மாதிரி நானும் போய் சாக்லேட்டை வேண்டுறேன், நீங்க இருக்கிற எல்லாரும் போய் சாக்லேட்டை வேண்டுறோம்னு சொன்னா, ஒரு 10 பேர் போய் ஒரு கடையில சாக்லேட்டை வேண்டுறோம்னு சொன்னா அந்த சாக்லேட்டுக்கு ஏற்படுத்தப்படுற 10 பேருடைய கேள்வியை நாங்கள் சந்தை கேள்வி என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப தனிப்பட்ட கேள்விகள் தான் சந்தை கேள்வியை தீர்மானிக்கும்.
தனிப்பட்ட கேள்விகள்ட சேர்க்க தான் சந்தை கேள்வி. நாங்கள் அந்த கேள்வி கோட்டை நாங்கள் கீரைக்க நான் அதை சொல்லிக் கொள்கின்றேன் என்றால் தனிப்பட்ட கேள்வி மாதிரியே தான் சந்தை கேள்வியும் இருக்கும். ஆனா தனிப்பட்ட கேள்விகள்ட சேர்க்க தான் சந்தை கேள்வியாக இருக்கும். இந்த நோட்ஸ்ல நீங்கள் ஆரம்பத்தில் அது இருந்திருக்கும். நான் அப்ப விடுங்கோன்னு சொன்னா அதுதான் உண்மை. அப்ப இப்ப கேள்வி விதி என்றா என்னன்னு பார்ப்போம். அப்ப கேள்வி விதி என்பது என்ன? பொதுவாக நுகர்வு பண்டம் ஒன்றின் கேள்வியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விலை தவிர்ந்த ஏனைய அனைத்து காரணிகளும் மாற்றமடையாதுள்ள போது அதை நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ளுங்க. முக்கியமா என்னென்று சொன்னால், ஒரு பொருளுக்கு விலை மற்றும் ஏனைய காரணிகள், இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் என்ற பொருளோட குவான்டிட்டியை நாங்கள் பார்க்க முதலாவது விலையை பார்த்தோம், அதுக்கு பிறகு நிறைய ஐட்டம்ஸை பார்த்தோம். அப்ப நாங்கள் இதை ரெண்டா பிரிப்போம். ஒன்று விலை, மற்றது ஏனைய காரணிகள். பதிலீட்டு பொருட்கள் விலைகள், அது டேஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன், அது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், இன்கம், எல்லாத்தையும் ஏனைய காரணிக்குள்ள போட்டுருவோம், விலையை தனியா வச்சுக்கொள்வோம். அப்ப இந்த விலை மற்றும் ஏனைய காரணிகள் என்று வச்சுக்கொண்டால் அந்த ஏனைய காரணிகள் மாற்றம் அடையாது உள்ள போது, ஏனைய காரணிகள்ல ஒரு மாற்றமும் இல்லை. ஏனென்றா இந்த பொருளியல்ல நாங்கள் நிறைய எடுகொள்கள் எடுக்கணும். ஆனா நடைமுறையில இந்த தன்மையை நீங்கள் பார்த்து கொள்ள மாட்டீங்கள். எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் அப்படி எல்லாம் மாறிக்கொண்டிருந்தா எங்களால் ஒன்றுமே படிச்சு கொள்ளலாம். அதால ஏனைய காரணிகள் மாற்றம் இல்லாம இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டு விலை மட்டும் மாறேக்க இந்த கேள்வி எப்படி மாறுகின்றது என்பதை பார்ப்போம். என்ற அடிப்படையில் விலைக்கும் கேள்விக்கும் இடையில் உள்ள தொடர்பு கேள்வி விதியின் மூலம் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றது. அதுதான் நாங்க கேள்வி விதி என்று சொல்லுகின்றோம், லா ஆஃப் டிமாண்ட். இவ்வாறான நிலைமையினுள் சராசரி பொருளாதார நடத்தையை கொண்டு ஒருவரின் நுகர்வு பண்டம் ஒன்றுக்கான கேள்வியானது அப்பண்டத்தின் விலை குறைவடைகின்ற போது அதிகரிப்பதெனவும் விலை அதிகரிக்கின்ற போது குறைவடைவதெனவும் கேள்வி விதியின் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு டெபினிஷனா சொன்னேன்னா இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சராசரி பொருளாதார நடத்தையை கொண்டு ஒருவரின் நுகர்வு பண்டம் ஒன்றுக்கான கேள்வியானது அப்பண்டத்தின் விலை குறைவடைகின்ற போது அதிகரிப்பதெனவும் விலை அதிகரிக்கின்ற போது குறைவதெனவும் கேள்வி விதியின் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது. பொருளியலின் மேற்படி விலைக்கும் கேள்விக்கும் இடையிலுள்ள எதிரடையான தொடர்பு ஒரு வரைபடத்துல காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கோட்டை நாங்க டி கோடு, அதாவது டிமாண்ட்ன்றதை நாங்க டி என்ற கோட்ல போட்டுக்கொள்கின்றோம். கேள்வி வளைகோடாக இந்த கேள்வி விதி வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. இது இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் நோக்கி சரிந்து செல்கின்றது. சந்தையில் உள்ள கொள்வனவாளர்களது கேள்வி வளைகோட்டை கிடையாக சேர்ப்பதன் மூலம் சந்தை கேள்வி கோடு பெறப்படுகின்றது. பாருங்கோ, இதுதான் அந்த கோடு. அப்ப கீழே கிடையாச்சுல பண்டத்தின் தொகை இருக்கும் Q, இங்க நேராச்சுல பண்டத்தின் விலை இருக்கும் P என்று. அப்ப கூடுதலான விலையில குறைந்த தொகைய நுகர்வோர் வாங்குவார்கள். அந்த விலை குறைஞ்சு கொண்டு போக படிப்படியாக அந்த தொகையை கூட்டிக் கொண்டு போவார்கள் நுகர்வோர். விலை 0.1 இருக்கும் பொழுது மேக்சிமம் இங்கே கொள்வனவு செய்யப்படும். விலை 0 இருந்தாலும் அதில் கூட கொள்வனவு செய்ய எல்லாரும் ரெடியாக இருக்கின்றனர். அப்ப தனிநபர் கேள்வி வளைகோட்டின் அமைப்பு மற்றும் இயல்பு சரிவு பின்வரும் வரைபடங்களின் மூலம் காட்டிக்கொள்ளலாம். அப்ப கீழே பாருங்க, உங்களுக்கு இப்ப விளங்கும். இப்ப மேல சொன்னது சந்தை கேள்வி என்றா, கீழே இருக்கிறது தனிப்பட்டவர்கள்ட கேள்வி. பாருங்க, ஏ என்ற நுகர்வோண்ட கேள்விக்கோடு இப்படி இருக்கலாம். அந்த சரிவா பார்த்து கொள்ளுங்க. பி என்றது இப்படி இருக்கலாம். ஆனா இது இந்த சராசரி சந்தை கேள்வி என்பது இப்படி இருக்கலாம். சி என்பது சந்தை கேள்வியை எடுத்துக்கொள்ளும்.
அப்ப ஏன் இதுக்கு உண்மையான காரணம் சொன்னா அந்த குறைந்து செல்லும் பயன்பாட்டு விதி. முதலாவது அத்தியாயத்துல நாங்கள் கிளாஸுக்கு வந்தோன்னு பார்த்த குறைந்து செல்லும் எல்லை பயன்பாட்டு விதி. இதற்கு நாங்க ஒரு பண்டத்தை அதிக அளவு நுகர்வோர் செய்யும் பொழுது எல்லை பயன் குறைவடைவதன் காரணத்தினால் நுகர்வோர் ஒருவரின் எப்பொழுதும் அத்தகைய பண்டத்தில் அதிக அளவான தொகையை குறைந்து செல்லுகின்ற நிலையே கொள்வனவு செய்வர். அப்ப பண்டத்தில் அதிகமான தொகையை அவர்கள் நுகர்வு பொருளின் விலை குறைஞ்சிருக்கதான் வேண்டியன வேணும்னா எல்லை பயன் குறைவு. இதைத்தான் நாங்கள் அந்த 2வது அத்தியாயம்ன்றது நான் எல்லை பயன் அத்தியாயத்தை அந்த முதல் பார்த்ததை தான் சொல்லப்படுகின்றது. இது நாங்கள் பார்க்கிறது 3வது அத்தியாயம். அதே போன்று நுகர்வு செய்யப்படுகின்ற பண்டத்தின் தொகையை குறைக்கின்ற போது பயன் அதிகமாகும் என்பதால் அதிக விலையை செலுத்துவதற்கு நுகர்வோர் தயாராகி இருப்பார். அப்ப கவனிச்சு பாருங்க, அருமை. இப்ப ஆக்களும் அருமையா இருக்கணும்னு சொல்லுவோம். இப்ப நீங்கள் ஒரு ஆளுடைய வீட்டுக்கு அடிக்கடி போய் கொண்டிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மதிப்பு இருக்காது. செய்த வேலையை செய்து கொண்டே உங்களோட கதைப்பிடும். ஆனா நீங்கள் அருமையா வருஷத்துக்கு ஒருக்கா போனீங்களேன்னா ஒவ்வொன்று ஓடியது வாசல்ல நின்று கதைப்பிடும். அப்ப அது பொருளின் தொகையை குறைஞ்சு கொண்டு வரைக்க நுகர்வோர் நினைக்கணும் அது அருமையா இருக்குங்க. அதால விலை கூடினாலும் டக்குன்னு வேண்டியிருக்கு. அப்ப இவ்வாறு பண்டத்தின் விலை மாற்றமடைவதன் காரணமாக கொள்வனவு செய்கின்ற பண்டங்களின் தொகை மாற்றமடைவதை கேள்வி தொகை, அதாவது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் என்று குறிப்பிடுகின்றனர். இங்க இருக்குது கேள்வி தொழிற்பாடு. அப்ப இதன் அடிப்படையில இந்த கேள்வி தொழிற்பாடு இதைத்தான் நான் உங்களுக்கு அதுல போட்டு காட்டினேன். அப்ப அடுத்தது சந்தை கேள்வி. சந்தை கேள்வி என்று சொன்னால் நாங்கள் இப்ப பார்த்ததுதான். இந்த கிராஃபை வச்சுக்கொண்டு இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த கிராஃபை கீறி பார்க்கலாம். இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த கிராஃபை இது அரிசிக்கான விலையும் அரிசிக்கான கேள்வி தொகையும் இருக்கின்றது. நீங்க கீறி பார்த்தா இப்படித்தான் அந்த கேள்விக்கோடு வரும். அப்ப நீங்கள் இதுல சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த கிராஃபை கீறினீங்கள் என்றால் அந்த கோடு இப்படி நேர்கோடா இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஆனாலும் நாங்கள் நிறைய தரம் எங்களோட அனாலிசிஸ்ல இல்லாட்டா எங்களோட படிப்புல நிறைய தரம் இந்த கேள்வி கூட நாங்கள் படிக்க போறோம் என்பதால இலகுவாக இருக்கிறதுக்காக இந்த கேள்வி கோட்டை நேர்கோடாக கீறி இருக்கின்றோம். இந்த கேள்வி கோட்டை நேர்கோடாக நாங்கள் கீறி இருக்கின்றோம். அப்ப இந்த கேள்விக்கோடு இடமிருந்து வலமாக மேலிருந்து கீழாக அமைவதற்கான காரணங்கள் 2 விடயம் இருக்கின்றது. ஒன்று வருமான விளைவு, மற்றது பிரதியீட்டு விளைவு. வருமான விளைவு என்பது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்கம் இஃபெக்டட். பிரதியீட்டு விளைவு என்பது சப்ஸ்டிடியூட் இஃபெக்ட். இன்கம் இஃபெக்ட், சப்ஸ்டிடியூட் இஃபெக்ட். அப்ப இந்த இன்கம் இஃபெக்ட் என்னன்னு நாங்கள் பார்த்தால், ஒரு பொருளுக்கான விலை மாறும் போது நுகர்வோரின் மெய் வருமானமும் மாறுகிறது. அப்ப பொருளின் விலை மாறும் பொழுது அங்கட ரியல் இன்கம் மெய் வருமானமும் மாறுகின்றது. மெய் வருமானம் என்ன? எங்கட இருக்கிற வருமானத்தை கொண்டு எவ்வளவு பொருட்களை வாங்கலாம் என்று பார்க்கிறது தான் மெய் வருமானம். சும்மா பிசிக்கலி எங்கட நான் இன்றைக்கு 10,000 உழைச்சேன்னா நேற்று 10,000 உழைச்சேன்னா இன்றைக்கு 20,000 உழைக்கிறான் என்று சொல்லலாம். என்னடா நேற்று 10,000 உழைக்கும் பொழுது என்னால் ஒரு மோட்டார் சைக்கிளை வேண்டக்கூடியதா இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் 20,000 உழைக்கும் பொழுது அந்த மோட்டார் சைக்கிள் 50,000 ரூபாயா போயிட்டு என்று சொன்னால் என்ன மெய் வருமானம் மைனஸா போயிட்டு தான் அர்த்தம். பேரளவில் இந்த வருமானம் கூடி இருக்குதே ஒழிய பொருட்களை வாங்குற விடயத்தில் இந்த மெய் வருமானம் உண்மை வருமானம் குறைஞ்சிருக்கின்றது என்பதைத்தான் அந்த மெய் வருமானம் என்று சொல்லுகின்றோம். அப்ப பொருளுக்கான விலை குறையும் பொழுது நுகர்வோரின் வருமான ரீதியான கொள்வனவு விலை கூடுகின்றது. பொருளுக்கான விலை குறையும் பொழுது கவனிச்சு பாருங்க, நுகர்வோரின் வருமான ரீதியான கொள்வனவு விலை கூடுகின்றது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பர்ச்சேசிங் பவர் கொள்வனவு விலை கூடும்.
மெய் வருமானம் கூடிக்கொண்டு போகும் பொழுது எங்களோட கொள்வனவு விலையும் கூடும். மெய் வருமானம் குறையும் பொழுது எங்களோட கொள்வனவு விலை குறையும். விலை அதிகரிக்கும் பொழுது கொள்வனவு விலை குறைவடைகிறது. பொருட்களுக்கான விலை குறையும் பொழுது நுகர்வோர் தமது வருமானத்தில் கூடுதலான பொருட்களை வாங்கக்கூடியதாக உள்ளது. இதனால் ஏற்கனவே உள்ள நுகர்வோர் கூடுதலாக வாங்குவதுடன் புதிய நுகர்வோரும் இந்த பொருளை கூடுதலாக வாங்குவர். அவர் சந்தைக்குள் புதிதாக வந்து இதனே வருமான விளைவு என்பது. அப்ப நீங்க இங்க கவனிச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் மோட்டார் வாகனம் என்று சொல்லுவோம். இப்ப மோட்டார் வாகனம் வந்து சரியான பொருட்கள் ரெடியா இல்லை. இலங்கையை பொறுத்த மட்டும் இப்ப இறக்குமதிகளும் நிப்பாட்டியாச்சு. ஆனால் சொல்லுவோம் நாங்கள் ஒரு உதாரணம் மோட்டார் வாகனத்தை விடுவோம். போர் சொல்லுவோம் நாங்கள் என்னன்னு சொன்னால் இந்த சரி நாங்கள் முதல் உதாரணத்துல காய்ச்ச மாதிரி அந்த அரிசியையும் பானையும் எடுத்துக்கொள்வோம். அரிசியையும் பானையும் எடுத்துக்கொள்ளேக்க நான் அதுல சொன்னேன் நான் என்னன்னு சொன்னால் இந்த பானண்ட விலை குறையேக்க அரிசியின் விலையில மாற்றம் இல்லாட்டாலும் நுகர்வோர் அந்த பானுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. பானை கூடுதலா வாங்க வெளிக்கிடுவீங்க. அதைத்தான் இதுல சொல்லப்படுகின்றது. அது உண்மையில அந்த பிரதியீட்டு பொருளுக்குத்தான் அது சரியாக வந்து அமையும். ஆனாலும் நான் சொல்றேன் என்னன்னா வருமானம் விளைவென்பது எங்கட ஒரு பொருளோட விலை குறையும் பொழுது அந்த பொருளை வேண்டிக் கொண்டிருக்கிற சனம் மட்டும் இல்ல, புதிதாகவும் ஆக்கள் வந்து அந்த பொருளை வேண்டினோம் என்னன்னா விலை குறையுது. அதுதான் வருமான விளைவு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பிரதியீட்டு விளைவு. அப்ப சப்ஸ்டியூட் எஃபெக்ட் என்னன்னு சொன்னா ஒரு பொருளுக்கான பிரதியீட்டு பொருட்களின் விலையில் ஏற்படும் மாற்றத்தால் குறித்த பொருளின் கொள்வனையில் ஏற்படும் மாற்றம் பிரதியீட்டு விளைவு என்று சொல்லப்படும். இதுக்குத்தான் நாங்கள் சரியா அந்த அரிசி பானை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஒரு பொருளின் விலை வீழ்ச்சி அதன் கொள்வன தொகையை அதிகரிக்கும். இதில் ஒரு பகுதி அதிகரிப்பு பிரதியீட்டு விளைவால் ஏற்படும். அப்ப பாருங்க, எக்ஸ் என்ற பொருளின் விலை வீழ்ச்சி அதன் பிரதியீட்டு பொருட்களின் விலையில் மாற்றம் இல்லாத போது எக்ஸ் பொருள் நுகர்வோருக்கு மலிவாக தெரிந்து அந்த எக்ஸ் பொருளை கூடுதலாக வாங்குவர். இதுதான் அந்த பானும் அரிசியும் என்ற கதை. பானும் அரிசியும் என்ற கதை இதுதான். அப்ப கிஃபன் பண்டங்கள் அல்ல மற்றும் தரம் குறைந்த பண்டங்கள் ஒன்று இருக்குது. இது பாருங்க, GIFFEN என்று சொல்லுவேன். கிஃபன் குட்ஸ் இல்லாட்ட தரம் குறைந்த பண்டங்கள். கிஃபன் குட்ஸ் அல்லது தரம் குறைந்த பண்டங்கள் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அப்ப அதை என்னன்னு பார்ப்போம். நாங்கள் பொருளியலில் பொதுவாக பண்டங்களை தவிர கிஃபன் பண்டங்கள், பொதுவான பண்டங்களை தவிர கிஃபன் பண்டங்கள் மற்றும் தரம் குறைந்த பண்டங்கள், இன்ஃபீரியர் குட்ஸ் என 2 வகை பண்டங்கள் இனம் காணப்படுகின்றன. இப்ப கிஃபன் பண்டங்கள் என்பது விலை குறைவடைகின்ற போது கேள்வித்தொகை குறைவடைகின்ற பண்டங்களாகும். இது கேள்வி விதிக்கு முற்றிலும் மாற்றமானதொரு போக்காகவும் இருக்கும். சில பண்டங்களின் விலை மிக குறைந்த மட்டத்தை அடைகின்ற போது அவை தரத்தில் குறைவானதொரு கருதி கேள்வியை குறைத்து உயர்வானதொரு கருதுகின்ற விலை அதிகமான பதிலீடுகள் மீது கவனம் செலுத்துகின்ற சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். அப்பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது தரத்தில் உயர்வென கருதி கேள்வியை அதிகரித்தும் நடைபெறலாம். ஆயினும் விலை குறிப்பிட்டதொரு உயர் மட்டத்தை அடைந்ததும் அதை சாதாரண பண்டமாக மாறி கேள்வி விதி ஏற்புடைமையாக அமையும். இதை நாங்க கீழே உள்ள வரைபடத்துல பார்க்கலாம். அப்ப என்ன சொல்லினோம் என்று சொன்னால், ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் வந்து நாங்கள் எங்களோட வருமானம் கூடி கூடி கொண்டு போக அந்த பொருள்ல நாங்கள் நுகர்ற அந்த பொருளோட விலையும் குறைவடையும். குறைவடை எங்களுடைய வருமானம் கூடிக்கொண்டு போக நாங்கள் அந்த பொருளை வேண்டாம விட்டுட்டு இன்னொரு பதிலீட்டு பொருளை வேண்டும்.
இப்ப இன்றைக்கு பாருங்க, ஒரு பான் எடுத்துக்கொண்டா சாதாரண ஒரு பானம் இருக்கின்றது, சாண்ட்விச் பானுகள் இருக்கின்றது, பனானா பிரெட் இருக்கின்றது, எவ்வளவோ விதமான பிரெட்டுகள் இருக்கின்றன. எனக்கு தெரியவில்லை உங்களுடைய ஊர்களையும் அப்படி இருக்கின்றதோ உண்டு. அப்ப அப்ப எங்கட வருமானம் கூடிக்கொண்டு போகும் பொழுது நாங்கள் சாதாரண பானை நாங்களும் இழிவா நினைப்போம். அதை சொல்றது இன்ஃபீரியர் குட்ஸ். நாங்கள் அதை வேண்டாம எங்களுக்கு கொஞ்சம் பொஷான மாதிரி சாண்ட்விச் பிரெட்டையோ பனானா பிரெட்டையோ இல்லாட்டா குரக்கன் பிரெட் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூடுதலான விலைக்கு இருக்கிறதுல நாங்கள் வேண்டப்படுகிறோம். அதை சொல்றது நாங்கள் இன்ஃபீரியர் குட். அப்ப அது என்ன நடக்கும் என்று சொன்னால், எங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது இந்த பொருளின் விலை கொஞ்சம் கூடிக்கொண்டு போயிருக்க நாங்கள் வருமானம் குறைவா இருக்க அதை வேண்டுவோம். பிறகு வருமானம் கூட இந்த பொருள் நாங்கள் வேண்டதை குறைச்சிடுவோம். பொருள் வேண்டதை குறைச்சிடுவோம். அதாவது அடுத்தது புறநடை கேள்வியாகவும் அதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். புறநடை கேள்வி என்பது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாகத்தான் கேள்விக்கோடு அமையும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் புறநடை கேள்வி என்பது விலை குறைவாக குறைவாக இருந்தாலும் விலை கூடுதலாக இருக்க கூடுதலான பொருட்களை வாங்குவதற்கு நாங்கள் கேள்வி எழுப்புவோம். அது என்ன மாதிரியான பொருட்கள் என்று சொன்னால், அது சில அருமையான பொருட்கள். இப்ப சொல்லுவோம், அந்த அருமையான ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் இருக்கின்றது. அருமையா மியூசியத்தில் இருக்கிற சில பொருட்களை மகாத்மா காந்தி பாவிச்ச கதிரை இல்லாட்டா மகாத்மா காந்தி பாவிச்ச ஊன்றுகோல் எல்லாம் சொல்லி ஆப்ஷன்ல போடுறெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதுகளை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் புறநடை கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதுகளை நாங்கள் புறநடை கேள்வி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அதுக்குரிய இந்த கிராஃபை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இங்க இன்ஃபீரியர் குட்ஸுக்குரிய கிராஃப் எப்படி போகுதுன்னு பார்த்து கொள்ளுங்க. பாத்தீங்களா? அப்ப இங்க தரம் குறைந்த பண்டம் என்பது நுகர்வோர் வருமானம் அதிகரிக்கின்ற போது கேள்வி குறைகின்ற பண்டங்களாகும். வருமானம் அதிகரிக்கின்ற போது ஒரு தரத்தில் மிக உயர்வானது என கருதப்பட்டு அதுதான் நான் இதுல விளங்கப்படுத்தினேன். இதுல வெள்ளைப்பச்சை அரிசியை இதுல சொல்லி இருக்கிறார். உதாரணமாக ஒருவர் குறைந்த வருமான மட்டத்தில் வெள்ளைப்பச்சை அரிசியை நுகர்வு செய்து வருமானம் அதிகரிக்கின்ற போது தரத்திலும் விலையிலும் உயர்வான சம்பா அல்லது பாஸ்மதி அரிசியை நாங்கள் நுகர்வு செய்வதை முற்படலாம். அப்போது வெள்ளைப்பச்சை அரிசிக்கான தரம் குறைந்த பொருளாக இது கருதப்படும். வெள்ளைப்பச்சை அரிசி ஒரு தரம் குறைந்த பொருளாக கருதப்பட்டு அதன் நுகர்வை நாங்கள் குறைச்சிடுவோம். ரைட். அப்ப புறநடை கேள்வி மற்றும் இன்ஃபீரியர் குட்ஸுக்குரிய கேள்விகளை நாங்கள் பார்த்துட்டோம். இப்ப கேள்வி கோட்டில் ஏற்படும் மாற்றம். அப்ப கேள்வி கோட்டில் ஏற்படும் மாற்றம் என்று சொன்னால் என்ன? கேள்வியில் ஏற்படும் மாற்றம், சேஞ்ச் இன் டிமாண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப சேஞ்ச் இன் டிமாண்ட் என்று சொல்றது நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள். விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுது விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப கேள்வி தொகையில் மாற்றம் ஏற்படுமா இருந்தால் அது கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இங்க பாருங்க, இந்த கிராஃப்ல பாருங்க, 10 ரூபாயா இருக்க 100 பொருட்களை நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். அதுவே 5 ரூபாயா குறையும் பொழுது அதை நாங்கள் 300ஆக நுகர்வு கூட்டுகின்றோம். அப்ப இந்த ஏ புள்ளியில 100 பொருட்கள் 10 ரூபாய் விலையிலும், பி புள்ளியில
ரூபாய் விலையில 300 பொருட்களையும் நாங்கள் கொள்வனவு செய்கின்றோம். அப்ப இதை நாங்கள் சொல்றது கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம் கேள்வியில் ஏற்படும் மாற்றம், அதாவது கேள்வி கோட்டிலேயே ஏற்படும் மாற்றம். அப்ப கேள்வி கோட்டில் எப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால், கேள்வி கோட்டில் எப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால், விலை மாறாமல் இருக்கும் பொழுது. இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தோம் ஏனைய காரணிகள் மாற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுது விலையில் ஏற்படும் மாற்றம் தான் கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றம் என்று சொன்னோம். இப்பொழுது விலை மாறாமல் இருக்கும் போது ஏனைய காரணிகள் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த கேள்வி கோடே மாறும். ஏனைய காரணிகள் மாறும் பொழுது விலை மாறாமல் இருக்கும்போது அந்த கேள்வி கோடே மாறும். ஆனா விலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது ஏனைய காரணிகள் மாற்றம் இல்லாமல் இருக்கும்போது அந்த கேள்வி கோட்டில கேள்வி தொகை தான் மாறிக்கொண்டிருக்கும். அந்த கேள்வி கோட்டிலே கேள்வி தொகை தான் மாறிக்கொண்டிருக்கும். அப்ப இந்த கேள்வி கோட்டை பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்வி கோட புது கேள்வி கோட உருவாகி விட்டுரும். புது கேள்வி கோட்டை உருவாக்கி விட்டுரும். இப்ப இங்க நாம் சொல்லுவோம் விலையில மாற்றம் இல்லை, ஏனைய காரணிகளான வருமானத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு, வருமானம் அதிகரிச்சிருக்கு நுகர்வோரோட. அப்ப நுகர்வோரோட வருமானம் அதிகரிச்சோன்னா நுகர்வோர் என்ன செய்வினோம் என்று சொன்னா தங்களோட கொள்வனவை கூட்டுவினோம். தங்களோட கொள்வனவை கூட்டேக்க புதிய விலையில அது அதிகரிச்ச விலையா இருக்கும். அதிகரிச்ச விலையில புதிய தொகைகளை வேண்டதுக்கு அவையில் ரெடியா இருப்பின். அப்ப இதை சொல்றது கேள்வி கோட்டில் ஏற்படும் மாற்றம். அப்ப இந்த கேள்வியில ஏற்படும் அதிகரிப்பு பின்வரும் சூழ்நிலைகளில் சாத்தியமாக அமையும். அது பிரதியீட்டு பொருட்களின் விலை அதிகரிப்பால். அதான் நான் முதல் பார்த்துட்டேன் தானே, கேள்வி மாற்றங்கள் என்னென்னத்தால் ஏற்படும் என்று. அதைத்தான் இதுல சொல்லப்படுகின்றது. இணை பொருட்கள் விலையில் ஏற்படும் போது, விலையில் மாற்றம் இல்லாட்டா குறைவு ஏற்படும் பொழுது, நுகர்வோர் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படும் பொழுது, நுகர்வோர் சுவையில் அதிகரிப்பு ஏற்படும் பொழுது. அதே நாங்கள் இப்படி பாக்குறோம்டா அந்த கேள்வி கோடு வலப்பக்கமா அதிகரிச்சிருக்குது தானே, அதிகரிச்சிருக்கோன்னா அந்த பொருட்கான கேள்வி கூடி இருக்குது. அப்ப அப்படியான கேள்வி கூடும் பொழுது எப்பன்னு சொன்னா பிரதியீட்டு பொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது. அப்படி பாருங்க, பானண்ட விலை அதிகரிச்சோன்னா இந்த கேள்வியின் அரிசியின் கேள்வி கூடும் விலை மாறாட்டால். இணை பொருட்களின் விலையில் குறைவு ஏற்படும் பொழுது, இணை பொருட்களின் விலையில் குறைவு ஏற்படும் பொழுது, உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை இல்லாட்ட மோட்டார் வாகனத்தின் விலை குறைதண்டேக்க பெட்ரோல் விலை கேள்வி கூடும், பெட்ரோலுக்கான கேள்வி கூடும். நுகர்வோர் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படும் போது, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சுவையில் அதிகரிப்பு ஏற்படும் பொழுது அது எங்களுக்கு அது கூடுதலான டேஸ்டா இருக்கின்றதுன்னு நாங்கள் கூடுதலா வேண்ட பார்ப்போம். எதிர்காலத்தில் அதிக விலையில் ஒரு பொருள் விற்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் போது. அதே மாதிரி பாருங்க, கேள்வியில் ஏற்படும் குறைவு. கேள்வியில் ஏற்படும் குறைவு என்னும் பொழுது அந்த கேள்வி இடப்புறம் நகரம். அம்புக்குறி போட்டிருக்கிறோம் ஏற்கனவே உள்ள டி என்ற கோடு, இது அம்புக்குறி போட்டோன்னா புதுக்கோடு இடப்பக்கமாக வந்திருக்கின்றது. அப்ப இப்படியான கேள்வியில குறைவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? இது மற்ற வளம் பிரதியீட்டு பொருட்களின் விலையில குறைவு ஏற்பட்டிருந்தால் இங்கே குறைஞ்சிரும். என்ன, பிரதியீட்டு பொருட்களை நுகர எல்லாரும் போயிருவினோம். இணை பொருட்களின் விலையில அதிகரிப்பு ஏற்பட்டால் மோட்டார் வெஹிக்கிள் விலை நல்லா கூடிட்டுது என்று சொன்னோன்னா பெட்ரோலை வென்றாக்கள் குறைஞ்சிருவினோம். நுகர்வோரின் வருமானம் குறையும் போது, இப்ப பாருங்க, இந்த கோவிட் பிரச்சனையால நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்க எங்களோட வருமானம் குறைவா இருக்க நாங்கள் எங்களோட வென்ற ஒவ்வொரு பொருளுக்கான கேள்வியை குறைச்சிருப்போம். நுகர்வோரின் சுவையில் ஏற்படும் குறைவு, டேஸ்ட் வேண்டாம் என்று போகும் பொழுது நாங்கள் அதை சுவைக்காம விட்டிருப்போம். எதிர்காலத்தில் பொருட்களின் விலையில் குறைவு ஏற்படும் என எண்ணும் போது, அப்ப எதிர்காலத்துல இன்றையிலும் பார்க்க இன்னும் நல்லா குறையும் என்ற ஒரு எண்ணம் இல்லாத நம்பிக்கை வரைக்க நாங்கள் இன்றைக்கு பொருட்களை வேண்ட விரும்ப மாட்டோம். சரியா?
அடுத்தது கேள்வி நெகிழ்ச்சி. அப்ப கேள்வி நெகிழ்ச்சி என்று சொன்னால் என்ன என்று சொன்னா, ஒரு பொருண்ட விலையில மாற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த தொகையில என்ன மாதிரியான அந்த கேள்வி தொகையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதுதான் நாங்கள் நெகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். உதாரணமாக ஒரு பொருண்ட விலையில மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த தொகையில பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம், இல்லாட்டா மாற்றமே ஏற்படாம இருக்கலாம் அந்த கேள்வி தொகையில, இல்லாட்டா சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம், இல்லாட்டா இனியில் என்ன குறைஞ்ச மாற்றங்களும் ஏற்படலாம். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் கேள்வியில் நடத்தைகளில் கேள்வி பேட்டர்ன்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது என்று நாங்க பார்க்கறது தான் கேள்வி நெகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அப்ப இதை 3 விதமான கேள்வி நிகழ்ச்சியா நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது விலையில் ஏற்படும் கேள்வி நிகழ்ச்சி. அதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்ப விலையில் ஏற்படும் மாற்றம் என்ன மாதிரி கேள்வி தொகையில மாற்றத்தை ஏற்படுத்துது என்பதை பார்க்கிறது. அடுத்தது வருமானத்தில் ஏற்படும் கேள்வி நிகழ்ச்சி. இன்கம் ஒருத்தன் வருமானம் மாறும் பொழுது என்ன மாதிரி அந்த கேள்வி தொகையில் மாற்றம் ஏற்படுகின்றது என்று பார்க்கிறது தான் வருமானத்தில் ஏற்படும் கேள்வி நிகழ்ச்சி. குறுக்கு நிகழ்ச்சி. குறுக்கு நிகழ்ச்சி என்பது பிரதியீட்டு பொருட்களோட நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பது. ஒரு பிரதியீட்டு எக்ஸ் என்ற ஒரு பானண்ட விலைக்கும் அரிசியின் தொகையிலையும் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது என்றதை நாங்கள் பார்க்கிறது தான் குறுக்கு நிகழ்ச்சி. அப்ப முதலாவது நாங்கள் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை பார்ப்போம். அப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்று என்னன்னு சொன்னால், விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப ஒரு பொருளின் கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றத்தின் அளவை விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்று நாங்கள் சொல்கின்றோம். இது விகிதாசார மாற்றத்தின் அளவை பின்வரும் சமன்பாட்டின் மூலம் அறியலாம். அப்ப இந்த சமன்பாட்டை நீங்கள் எழுதி வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். அப்ப PED என்பது பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்ப டெல்டா QD என்பது என்ன என்று சொன்னா அந்த தொகையில் ஏற்படும் மாற்றம். அதன் கீழ் டெல்டா P என்ன என்று சொன்னா விலையில் ஏற்படும் மாற்றம். நான் இதுல கீறி விட்டா உங்களுக்கு இன்னும் விளங்கும் என்று நினைக்கின்றேன். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்றா என்னன்னா, தொகையில் ஏற்படும் மாற்றம் அதன் கீழ் அப்ப இதை நாங்கள் எழுதி கொள்ளலாம்.
இது வந்து ஆரம்ப விலை P என்பது, Q என்பது ஆரம்ப தொகை. அப்ப தொகையில் ஏற்படும் மாற்றம் என்பது என்ன? இறுதியாக உள்ள தொகை சய ஆரம்ப தொகை. அந்த விலை மாற்றத்துக்கு பிறகு உள்ள தொகை சய ஆரம்ப விலை மாற்றத்துக்கு முன்னுள்ள தொகை. அப்ப அதை நாங்கள் இப்படி போடுவோம், Q1 மைனஸ் Q. இது விலை மாற்றத்துக்கு பின்னான தொகை, இது ஆரம்ப தொகை. அதன் கீழ் இந்த ஆரம்ப தொகையை தான் இதுல போடுகின்றோம். அதே மாதிரி டெல்டா P நாங்கள் போடலாம், P1 சய P கீழ் P. ஆகவே இப்ப நாங்கள் சொல்லலாம் இத Q1 மைனஸ் Q இன் கீழ் Q, அதன் கீழ் P1 மைனஸ் P இன் கீழ் P. அப்ப இதை நாங்கள் மேத்தமெட்டிக்கலி நாங்கள் சொல்லலாம், Q1 மைனஸ் Q இன் கீழ் Q சமன் தர P இன் கீழ் P1 மைனஸ் P. எழுதினது ஏதாவது விளங்காவிட்டால் கேட்டுக்கொள்ளுங்கள். இதை நாங்கள் சுருக்கமாக சொல்வதானால் QD டெல்டா Q இன் கீழ் Q வேற P இன் கீழ் டெல்டா P. இதை இப்படி சொல்லலாம், டெல்டா Q இன் கீழ் டெல்டா P வேற P இன் கீழ் Q. அப்போ இது தொடர்பாக கணக்குகள் வரலாம், நாங்கள் பார்த்து செய்யும் பொழுது அதுகளை பார்ப்போம். அப்ப இந்த கணக்குகள் வரும் பொழுது இதுகள் கேள்வி நிகழ்ச்சியை செய்ய சொல்லி ஏதாவது கணக்கு வந்தால் இந்த ஈக்குவேஷனை வச்சு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இதில் ஏதாவது இந்த ஈக்குவேஷன் நான் எழுதியதில் உங்களுக்கு எதுவும் விளங்கவில்லை என்றால் உடனே எனக்கு அறிய தாருங்கள். சரி, இது எழுதியிருப்பீங்கள் என்று நம்புகின்றேன். இப்பொழுது இந்த நாங்கள் சொல்லுவோம், இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 5 வகைப்படும். அப்ப 5 வகைப்படும். முதலாவது பூரண கேள்வி நிகழ்ச்சி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ நுகர்வோர் குறிப்பிட்ட ஒரு விலையில் மாத்திரம் கொள்வனவு செய்கின்ற பண்டங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. இந்த விலையில் எவ்வளவு தொகையை கொள்வனவு செய்வதற்கு தயாராயுள்ளதோடு அதற்கு குறைவான அல்ல அதிக விலையில் கொள்வனவு செய்யப்பட மாட்டாது. அப்ப இதுக்கு ஒரு விலை தான் இருக்கு. அந்த விலையிலேயே நிறைய பொருட்களும் கொள்வனவு செய்யப்படும், குறைந்த அளவு பொருட்களும் கொள்வனவு செய்யப்படும். அப்ப இங்க நீங்கள் இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு இந்த தொகை மாற்ற விகிதாசாரத்தின் கீழ் விலை மாற்ற விகிதாசாரத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அது ஒரு முடிவிலியாக இருக்கும்.
அப்ப இதற்கு உதாரணமாக நாங்க பொருட்களை சொல்ல போனால் நடைமுறையில இல்லை. அப்ப நாங்கள் இதுக்கு உதாரணம் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, நிறை போட்டி சந்தை ஒன்று உள்ளது. நிறை போட்டி சந்தையிலே சில சில பொருட்களுக்கான சந்தையை நாங்கள் நிறை போட்டி சந்தை என்று சொல்லுவோம். நாங்கள் அதுகளை பிறகு பார்த்துக் கொள்ளுவோம். இந்த நிறை போட்டி சந்தையிலே விற்கப்படுகின்ற பொருட்கள் இப்படியான பொருட்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையில நடைமுறையில் காண கிடைக்காது. ஆனால் நாங்கள் சந்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது, சந்தை அமைப்புகளை பார்க்கும்போது இதை பற்றி சும்மா ஒருக்கா தட்டலாம். அது மட்டும் நீங்கள் இதை நினைச்சுக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு கற்பனையான ஒன்று நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை. அடுத்தது ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சி, இல்லாட்டா அதிக நிகழ்ச்சியை கொண்ட பண்டங்கள். அப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு விலைதான் இருக்கும், கேள்விக்கோடு கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும் பூர்ண நிகழ்ச்சியுடைய பொருட்களுக்கு. அப்ப ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சி உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டா அதிக நிகழ்ச்சியை ஹை எலாஸ்டிசிட்டி கொண்ட பண்டங்களா இருக்கும். அப்ப விலை நிகழ்ச்சி ஒன்றுக்கு முடிவிட்ட நிலைக்கும் இடையில் உள்ள பண்டங்கள் இந்த வகையை சார்ந்தவையாகும். இங்கு கேள்வி தொகை மாற்றமடைகின்ற சதவீதம் விலை மாற்றமடைகின்ற சதவீதத்தை விட அதிகமாக இருக்கும். இவை நெகிழ்வு பண்டங்கள் எனவும் கருதப்படுகின்றன. அத்தியாவசியம் இல்லாத பண்டங்களின் விலை நிகழ்ச்சி உயர் பெறுமதியும் கொண்டிருக்கும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னா, நாங்கள் ஒரு பொருட்களை வேண்டிக் கொண்டிருப்போம், அங்கே வந்து விலை குறைஞ்சுதுன்னா கூடுதலான பொருட்களை வாங்குவோம். விலை கூடிச்சேண்டா டக்குன்னு நிறைய பொருட்களோட விலையை தொகையை குறைச்சிடுவோம், கேள்வியை குறைச்சிடுவோம். அப்ப இங்க பாருங்க, விலை 8 ரூபாயாக இருக்கும் பொழுது 150 பொருட்களை வாங்குகின்றோம். அதுவே 10 ரூபாயா போனோம்னா டக்குன்னு 80 பொருட்களா மாறிச்சு. அப்ப இதை வந்து நாங்கள் ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சி என்று சொல்லுகின்றோம். இந்த ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சி உள்ள கோடுகள் வந்து நாங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ல போடேக்க அது வந்து கிடையச்சுக்கு ஒரு சாய்வான ஒரு கோடாக இருக்கு இந்த கேள்வி கோடு. இதுக்கு நல்ல உதாரணம் வந்து இலங்கையில மோட்டார் வாகனங்கள் சொல்லலாம். மோட்டார் வாகனங்களோட விலை கொஞ்சம் குறைஞ்சாலும் எங்கட சனம் பாஞ்சு அடிச்சு கொண்டு நிறைய மோட்டார் வாகனங்களை வேண்டிக்கணும், மோட்டார் பைக். அது அதே மாதிரி ஒரு கொஞ்சம் விலை கூடினாலும் டக்குன்னு அந்த கொள்வனவை குறைப்பினும். இல்லாட்டா நாங்கள் சொல்லுவோம் ஆடம்பர பொருட்கள். ஆடம்பர பொருட்களுக்கான கேள்வி என்று சொல்லிக் கொள்ளலாம். நீங்க ஆடம்பர பொருட்களை என்ன மாதிரி செய்வீங்க? உங்களுக்கு வருமானம் கூடினா இல்லாட்டா அந்த பொருட்களோட விலை குறைஞ்சாதான் வேண்டுவீங்க, இல்லாட்டா அதை வேண்ட மாட்டீங்க. ஆடம்பர பொருட்களுக்கான கேள்வி நிகழ்ச்சியாக இது அமைகின்றது, ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சி. அடுத்தது ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சி. அப்ப நாங்கள் இப்ப கேள்வி நிகழ்ச்சி பார்க்கின்றோம். கேள்வி நிகழ்ச்சியிலே விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, குறுக்கு நிகழ்ச்சி என்று 3 இருக்கின்றன. அதில் முதலாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 5 வகைப்படும். அதிலே பூரண நிகழ்ச்சி பார்த்துட்டோம். பிறகு ஒன்றுக்கு கூடிய ஹை எலாஸ்டிசிட்டியை பார்த்தோம். இப்பொழுது ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். ஒற்றை நிகழ்ச்சி, யூனிட் எலாஸ்டிசிட்டி. விலை மாற்றமடைகின்ற சதவீதத்துக்கு சமமான அளவில் கேள்வி தொகை மாற்றமடையும். அப்ப இந்த விலையும் தொகையும் இந்த அட்டவணையில உள்ளதை நான் இந்த போர்டில் எழுதின ஈக்குவேஷனோட நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்களேன்னா இது ஒன்றா இருக்கும். அது ரிசல்ட்ஸ் ஒன்றா இருக்கும். அதாவது 10 ரூபா விலையில 200 பொருட்களை விற்க 20 ரூபாயா பொருள் கூட அதே வீதாசாரத்துல தொகை குறைவடையும் 100 ரூபா. அப்ப இது வந்து ஒரு 45 டிகிரியில இருக்கும். இந்த கிராஃபில் 45 டிகிரியில டி கோடி இருக்கும். சொல்றது ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சியுடைய பொருட்கள். அடுத்தது ஒன்றுக்கு குறைந்த கேள்வி நிகழ்ச்சியுடைய பண்டங்கள். விலை நிகழ்ச்சி 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட பண்டங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. அதாவது விலை மாற்றத்தின் சதவீதத்தை விட குறைந்த அளவு சதவீதத்தால் கேள்வி தொகை மாற்றமடைகின்ற பண்டங்கள் ஆகும். அத்தியாவசிய உணவு பண்டங்கள் இந்த வகையை சார்ந்தவை ஆகும். இவை நெகிழ்ச்சியற்ற பண்டங்களாக கருதப்படுகின்றன. அப்ப பாருங்க, இங்க வந்து என்ன நடக்குன்னு சொன்னா, விலை 5 ரூபாய்க்காக 100 பொருட்களை வாங்குகின்றோம். விலை 10 ரூபாயா மாறும் பொழுது அது வந்து 80 பொருட்கள் என்று போட்டுக்கொள்ளலாம். விலை 5 பொருளா இருக்கேக்க இதை போடுங்க
50 ஏண்டா கிராஃப்ல 50 தானே இருக்கு, அட்டவணையில் 50 போடுங்க. அப்புறம் விலை 10 ரூபாயா போடும் போது இந்த கிராஃப் விலை இருக்கும்படி 40 போட்டுக்கொள்ளுங்க அட்டவணையில். அப்ப இது வந்து குத்தச்சுக்கு நெருக்கமாக சாய்வாக ஒரு கோடாக இருக்கும். அப்ப இது வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கான கேள்வி நிகழ்ச்சியை காட்டுகின்ற ஒரு கோடாக இருக்கும். அப்ப என்ன நடக்குன்ற சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு அரிசி எடுத்தீங்கன்னா அரிசியின் விலை கூடுதன்றதுக்காக நாங்கள் அந்த தொகையை ஒரே அடியா குறைக்க இயலாது. குறைப்போம், ஆனா ஓரளவுக்கு தான் குறைப்போம். அதே மாதிரி அரிசியின் விலை குறைதுன்றதுக்காக நாங்கள் ஒரே அடியா நுகர்வை கூட்ட மாட்டோம். ஏன்னா சாப்பிடுறது ஓரளவு தான். அதே மாதிரி எல்லா பொருட்களுக்கும் இது இருக்கும். எல்லா அத்தியாவசிய பொருட்களும் இந்த தன்மையை கொண்டு இருக்கும். அவ பூஜ்ய நெகிழ்ச்சி. அடுத்தது பூஜ்ய நெகிழ்ச்சி, 5வதும் இறுதியானதுமான பூஜ்ய நெகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த பண்டங்களின் கேள்வி தொகை விலை மாற்றத்திற்கு அமைய மாற்றமடையாது. ஒருவருடைய வருமானத்தில் மிகச் சிறியதொரு பகுதியை மாத்திரம் செலவிடுகின்ற உப்பு போன்ற பண்டங்கள் மற்றும் ஒருவர் அடிமையாக உள்ள சிகரெட், மதுபானம் போன்றவற்றை இவற்றிற்கு உதாரணமாக காட்டலாம். அப்ப இங்க வந்து விலை எவ்வளவு மாறினாலும் தொகையில மாற்றம் இருக்காது. விலை 5 ரூபாய் இருந்தாலும் தொகை 100 தான், விலை 10 ரூபாய் இருந்தாலும் 100 தான். அப்ப இந்த இதுல தந்திருக்கிற அட்டவணை தான் மேலுள்ள கிராஃபுக்கு அட்டவணையா வரும். மேலுள்ள கிராஃபுக்குரிய அட்டவணை தான் இந்த கீழுள்ள கிராஃபுக்குரிய அட்டவணையாக வரும் மாணவர்களே. அப்ப இங்க இதுல சொல்லி இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னால், சிகரெட், மதுபானம் போன்றவற்றை குறிப்பிடலாம் உண்டு. ஆனா சிகரெட், மதுபானம் வந்து ஒரு கொஞ்சமாவது குறைய பார்க்கும். ஆனா உப்பு ஒரு அளவும் குறையாது. விலை இனியிலேண்ட அதிகரிச்சு கொண்டு போயிருக்க சிகரெட்டுகள நுகர்வை சில நேரம் நுகர்வோர் குறைக்கலாம். மதுபானத்தின் நுகர்வை சில பேர் குறைக்கலாம், என்னடா காசு கட்டாதுண்டு. அப்படி இல்லாத பட்சத்துல அவர்கள் இதுக்கு பிரதியீடான பொருட்கள் மீது நுகரவளிக்கலாம். உதாரணமா சிகரெட் குடிக்கிறவர் வந்து சிகரெட் விலை இனியிலேன்னு குடிக்கொண்டு போதுன்னு பீடி, சுருட்டுன்னு ஏதாவது குடிக்க, விலை குறைஞ்ச ஏதாவது குடிக்க வலிக்கிடுவார். மதுபானம் குடிக்க வலிக்கிற வேலும் குவாலிட்டி குறைஞ்ச மதுபானங்களை இல்லாட்ட சட்ட ரீதியற்ற மதுபானங்களை குடிக்க வலிக்கிடலாம். ஆனால் உப்பு அப்படி அல்ல. அடுத்தது புள்ளி நெகிழ்ச்சி. அப்ப இந்த ஒரு கோட்டிலேயே இந்த 5 இதையும் நாங்கள் காட்டுறதுதான் இந்த புள்ளி நெகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த 20 ரூபாய் விலையில இருக்கிற புள்ளி வந்து ஒன்றுக்கு சமமான நெகிழ்ச்சியாக இருக்கும். 10 ரூபாய் விலையில இருக்கிற புள்ளி வந்து ஒன்றுக்கு கூடிய நெகிழ்ச்சியை காட்டும். 30 ரூபாயில இருக்கிறது வந்து ஒன்றுக்கு குறைந்த நெகிழ்ச்சியை காட்டலாம். ஒரே கோட்டில நாங்கள் 5 நெகிழ்ச்சியையும் காட்டுவதுதான் இந்த புள்ளி நெகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப விலை நெகிழ்ச்சியில் பெறுமதியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சில காரணிகள் உள்ளன. அப்ப அவை யாவை என்று பார்த்தா, பண்டத்தின் தேவை. அப்ப பண்டத்தின் தேவையை பொறுத்து தான் இந்த நெகிழ்ச்சி தன்மை அமைகின்றது. அப்ப அத்தியாவசிய பண்டங்களின் நெகிழ்ச்சியானது அநேகமாக ஒன்றுக்கு குறைந்த பெறுமதியை கொண்டிருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். நமக்கு தேவையான மட்டத்தில் ஏற்கனவே நுகர்வு செய்யப்படுவதால் விலை மாற்றமடைகின்ற போது கொள்வனவு செய்கின்ற தொகை அதிக அளவு மாற்றமடைவதில்லை. அத்தியாவசியம் இல்லாத பண்டங்களின் கேள்வி தொகை விலை மாற்றத்திற்கு அதிக உணர்வு தன்மையை காட்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதாவது ஹை சென்சிட்டிவ், அதாவது ஒன்றுக்கு கூடிய நெகிழ்ச்சியுடைய பொருட்கள் வந்து ஹை சென்சிட்டிவ் விலைக்கு. ஒரு பண்டத்தில் அத்தியாவசியமான தன்மை அல்லது அவ்வாறு இல்லாமல் நபருக்கு நபர் வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு பண்டத்தின் அத்தியாவசியமான தன்மை அல்லது அவ்வாறு இல்லாமல் நபருக்கு நபர் வித்தியாசமானதாக இருக்கலாம். இப்போ சில பேருக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல டேஸ்டா இறைச்சியோட சாப்பிடணும் என்ற ஒரு ஆசை இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே அந்த இறைச்சி என்பது அவருக்கு ஒன்றுக்கு குறைந்த கேள்வி நெகிழ்ச்சியுடைய பண்டம். சில பேருக்கு அப்படி இல்லை, அவர்கள் விலை கூடுதல்னோட மிளகறியை சாப்பிடலாம், குறைந்த அளவான விலை இருக்கிற மிளகறிகளை எடுத்து சாப்பிடலாம். அப்ப அவையில பொறுத்த மட்டும் இறைச்சி என்பது ஆடம்பர பொருள்.
அப்ப நபருக்கு நபர் இது அத்தியாவசிய பொருளா ஆடம்பர பொருளான்றது மாறி மாறிக்கொண்டிருக்கும். ஒரு காலத்தில் ஆடம்பர பொருட்களாக கருதப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி, தொலைபேசி ஆகியன தற்போது அநேகரின் அத்தியாவசிய பண்டங்களாக மாறியுள்ளன. பாருங்க, ஒரு காலத்துல கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முதல் ஆடம்பர பொருளாதான் டிவி இருந்தது. நாங்களெல்லாம் சின்னல எல்லாரோட வீட்லயும் டிவி இல்லை. அது கலர் டிவி இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாரோட வீட்லயும் டிவி இருக்கின்றது. தொலைபேசி எல்லாரோட வீட்லயும் இல்லை, இருந்திருக்கேல ஒரு 35-40 வருஷத்துக்கு முதல். இன்றைக்கு மொபைல் போன்ன்றது எல்லார்ட்டையும் இருக்கு. சில பேர் 2 போன் இருக்கும், 3 போன் இருக்கும். அப்ப அதுல எல்லாம் அத்தியாவசியமா போய்விட்டது. நாங்கள் சும்மா சொல்லல அது ஆடம்பர பொருட்கள். என்ன டிவியில எவ்வளவோ முக்கியமான விடயங்கள் வருகின்றன, அவை அது ஆடம்பர பொருள் இல்ல, அத்தியாவசிய பொருள். பார்க்காம இருக்கேல. அதே மாதிரி போன்ன்றது வலதுகை இடதுகை மாதிரி. பணக்காரர் ஒருவருக்கு ஒரு மோட்டார் வாகனம் அத்தியாவசிய பண்டமாகும் என்பதோடு குறைந்த வருமானம் பெறுகின்ற ஒருவருக்கு அது ஆடம்பர பொருளாகும். அப்ப பாருங்க, பான், அரிசி, தேங்காய், சீனி, பருப்பு, தேயிலை ஆகிய உணவு பண்டங்கள் பெரும்பாலான மக்களுக்கு அத்தியாவசியமான பண்டங்கள் ஆகும். சிகரெட் மற்றும் மதுபானம் அதற்கு அடிமையானவருக்கு அத்தியாவசிய பண்டங்கள் ஆகும் என்பதோடு சாதாரண மக்களுக்கு அனாவசியமான பண்டங்கள் ஆகும். பல்வேறான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக விரிந்துரைக்கப்பட்டுள்ள மருந்து வகைகள் அத்தியாவசிய பண்டங்கள் ஆகும். பொது போக்குவரத்து சேவைகள் பெரும்பாலான மக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளாக அமைந்துள்ளன. அப்ப உங்களுக்கு விளங்குது தானே, ஒரு வருத்தத்தில் இருக்கிறவனுக்கு அவனுக்குள்ள மருந்து அது அத்தியாவசியமான மருந்து. அதே சமயம் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் பஸ்கள் அத்தியாவசியம், மக்கள் போய் வாரதுக்கு, குறைஞ்ச வருமானத்தில் உள்ள ஆட்கள் போய் வாரதுக்கு. அப்ப இதுகள் தான் ஒரு விலைசார் கல்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கின்றது. பதிலீட்டு பண்டங்கள், மீண்டும் நாங்கள் பிரதியீட்டு பொருட்களை பற்றி நாங்கள் படிக்க வேண்டி இருக்கின்றது. பல பதிலீட்டு பண்டங்கள் உள்ள பண்டங்களுக்கான விலை நெகிழ்ச்சி அதிக பெறுமதியை கொண்டிருக்கும். பல பதிலீட்டு பண்டங்கள் உள்ள பண்டங்களுக்கான விலை நெகிழ்ச்சி அதிக பெறுமதியை கொண்டிருக்கும். கவனத்தில் கொள்ளப்படுகின்ற பண்டத்தின் விலையை அதிகரிக்கும் போது நுகர்வோரின் பதிலீடுகள் மீது ஈடுபாடு கொள்வார்கள். அதனால் பதிலீடுகள் குறைவாய் உள்ள பண்டங்களின் விலை நெகிழ்ச்சி குறைந்த பெறுமதியை கொண்டிருக்கும். அப்ப உங்களுக்கு விளங்குதா, நிறைய சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஒரு பொருள் சென்சிட்டிவா இருக்கு. அதன் விலை நெகிழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதாக இருக்கும். குறைந்த பதிலீட்டு பண்டங்களை கொண்ட பொருட்கள கேள்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைந்த கேள்வி நிகழ்ச்சியாக இருக்கும். அப்ப வருமானத்தில் செலவிடுகின்ற தொகை, ஒருவர் தம்முடைய வருமானத்தில் சிறிய தொகையை செலவிடுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை மாற்றமடைதல் தொடர்பில் அவ்வளவு அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க, கூருணர்வு தன்மை என்ற சென்சிட்டிவ் காட்ட மாட்டார்கள். உதாரணமாக தீப்பெட்டி மற்றும் உப்பு போன்ற பொருட்களின் விலை பொதுவாக மாற்றமடைந்தது தொடர்பில் நுகர்வோர் ஒரு கூருணர்வு தன்மையோ, அதாவது சென்சிட்டிவ்னஸ் காட்ட மாட்டார்கள். ஆதலால் அத்தகைய பண்டங்களின் விலை நிகழ்ச்சி குறைந்த நிகழ்ச்சியை பெறுமதியை கொண்டிருக்கும். அப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன் மாணவர்களே, இன்றைக்கு உங்களோட ஊர்களில் சூப்பர் மார்க்கெட்டுகள், காகில் சூப்பர் மார்க்கெட் அப்படி இப்படி என்று சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கோ தெரியவில்லை. நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டுகளை நீங்கள் பார்த்தீங்களே என்று சொன்னால் அந்த சூப்பர் மார்க்கெட்டுகள்ல எத்தனை பேர் கேஷியர் இதை போட்டோன்னா அந்த ரிசீட்டை பார்த்து செக் பண்ணி காசு கொடுக்கணும் இல்லை, சும்மா அடின்னு அடிச்சோடனே டக்குன்னு கொடுத்துட்டு வாரு. சில வேளை அந்த அதுல இருக்கிற கேஷியர் பிள்ளை விடலாம். பிள்ளை விட்டாலும் நாங்கள் ஒருத்தர் நான் கண்ட மாதிரிக்கு ஒருத்தரும் அதை இதண்டதா காணையில திருப்பி கொண்டு வந்து இதன் கதைச்சிருக்கணுமோ எனக்கு தெரியல. அப்ப நாங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு போயிட்டோம். இது அதுக்கு ஒரு நல்ல உதாரணமா வருமானத்துல நாங்கள் செலவிடுகின்ற தொகை. ஒட்டுமொத்தமாக நோக்குன்ற பொழுது பெரும்பாலான மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற உணவுப் பொருட்கள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளின் விலை நிகழ்ச்சியின் குறைந்த பெறுமதியை கொள்கின்றது என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப உணவுப் பொருட்கள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளின் விலை நெகிழ்ச்சி குறைந்த பெறுமதியை கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் பாருங்க, விலை நெகிழ்ச்சி நுகர்வோர் செலவு. அப்போ ஒரு பண்டத்தின் அல்லது சேவையின் விலை நெகிழ்ச்சியின் பெறுமதி தொடர்பிலான அறிவிருப்பின்
விலை மாற்றத்தின் காரணமாக நுகர்வோரின் செலவில் ஏற்படுகின்ற மாற்றத்தை அல்லது வழங்குனரின் வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தையும் அறிந்து கொள்ளலாம். ஒற்றை விலை நெகிழ்ச்சியை கொண்ட பண்டங்களின் விலை மாற்றத்தின் போது நுகர்வோர் செலவில் எதுவித மாற்றமும் ஏற்படாது. ஒரு பொருண்ட விலை நிகழ்ச்சியை கொண்ட பண்டங்களின் விலை மாற்றத்தின் போது நுகர்வோர் செலவில் எதுவித மாற்றமும் ஏற்படாது. அதுக்கு காரணம் கேள்வி தொகையினதும் விலை மாற்றத்தினதும் சதவீதம் சமமாக உள்ளதால். அதாவது ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சி உள்ள பொருட்கள். விலை குறைவடைவதனால் மற்றும் விலை அதிகரிப்பின் தாக்கமானது நுகர்வோர் செலவு தொடர்பில் விலை நிகழ்ச்சி பெறுமதிக்கு அமையவே மாற்றமடையும். விலை குறைவை பொறுத்தவரை ஒன்றை விட அதிக விலை நிகழ்ச்சியை கொண்டுள்ள, அதாவது விலை நிகழ்ச்சி என்ற கேள்வி நிகழ்ச்சி தான் கொண்டுள்ள பண்டங்களின் நுகர்வு அதிக அளவு சதவீதத்தால் அதிகரிப்பதன் காரணமாக நுகர்வோர் செலவும் வழங்குனர்களின் வருமானமும் அதிகரிக்கும். அப்ப இதுல நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னா, ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சியுடைய பொருட்கள்ல தான் நிகழ்ச்சித்தன்மை இருக்கிறபடியாத்தான் அங்க நுகர்வோரோட செலவும் கூடுறா கூடும், வழங்குனர்களோட வருமானமும் கூடும். வழங்குனர் என்று சொல்றது இந்த பொருட்களை விற்கிறார்கள். ஆயினும் ஒன்றை விட குறைவான விலை நிகழ்ச்சியை கொண்ட பண்டங்களின் கேள்வித்தொகையை அதிகரித்தலானது விலை குறைவடையும் சதவீதத்தை விட குறைவாக அதிகரிப்பதன் காரணமாக நுகர்வோர் செலவும் வழங்குகிற வருமானமும் வீழ்ச்சியடையும். விலை அதிகரிப்பை பொறுத்தவரை இதற்கு எதிர்மாறான நிலைமையை காணலாம். ஒன்றுக்கு கூடிய விலை நிகழ்ச்சியை கொண்ட பண்டங்களின் நுகர்வோர் செலவும் வழங்குனர் வருமானமும் குறைவடையும். அதற்கான காரணம் அதன் கேள்வித்தொகை குறைவடைகின்ற சதவீதமானது விலை குறைவான விலை நிகழ்ச்சி கொண்ட பண்டங்களின் விலை அதிகரிக்கின்ற போது கேள்விக்கு தொகை குறைவடைகின்ற சதவீதம் குறைவாயுள்ளதால் நுகர்வோர் செலவும் வழங்குனர் வருமானமும் அதிகரிக்கும். அப்ப நீங்க கவனிச்சு அதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், குறைந்த விலை நிகழ்ச்சி உள்ள பொருட்கள்ல பொறுத்தமட்டில் அங்க விலை குறைஞ்சாலும் கொஞ்சத்தை தான் கூட்டுவினம், பொருட்களோட கேள்வி கொஞ்சம் தான் கூடும். விலை கூடினாலும் கொஞ்சம் தான் குறையும் பொருட்களோட கேள்வி. ஆனால் நெகிழ்ச்சி கூடிய பொருட்களுக்கு விலை நல்லா கூடைக்க இங்க தொகை நல்லா குறைஞ்சிடும், கேள்வி தொகை நல்லா குறைஞ்சிடும். அப்படி பார்க்க அந்த மொத்த வருமானம் நல்லா வீழ்ச்சி அடையலாம் வழங்குனர்களுக்கு. ஒன்றுக்கு கூடிய கேள்வி நிகழ்ச்சி உள்ள பொருட்களுக்கு விலை கூடும் பொழுது அதன் தொகை குறைவடைவது டிராஸ்டிக்கலா இருப்பதால அங்க அந்த மொத்த வருமானம் என்பது பெருமளவு வீழ்ச்சி அடையலாம் வழங்குனருக்கு. அதே மாதிரி அந்த நுகர்வோருக்கும் செலவுல சரியான ஒரு குறைவு இருக்கும், சரியான ஒரு குறைவு இருக்கும். ஆனால் அத்தியாவசிய பொருட்களான ஒன்று குறைந்த கேள்வி நிகழ்ச்சி உள்ள பொருட்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. அப்ப இதுக்குத்தான் சொல்றது, சந்தைப்படுத்தல முக்கியமாக நுகர்வோர்களும் பார்க்க நிரம்பல் செய்கின்ற உற்பத்தியாளர்கள் இந்த நெகிழ்ச்சி தன்மையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏனென்று சொன்னா, திடீரென்று ஆடம்பர பொருட்களை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்கள் விலை உயரும் பொழுது பெரிய அளவில் வருமான வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அவர்களுக்கு. அதாலதான் இந்த பண்டங்களோட விலை நிகழ்ச்சியை பற்றி அறிந்துதான் அவர்கள் சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த விலை நிகழ்ச்சி மறைமுக வரி விதிப்பு, மறைமுக வரி விதிப்பு சொல்றது நாங்கள் இன்டிரெக்ட் டாக்ஸ். உங்களுக்கு தெரியும், டாக்ஸ் என்றது அரசாங்கம் விதிக்கின்ற வரி என்பது ரெண்டாயிருக்கும். ஒன்று நேர்வரி, ரெண்டாவது மறைமுக வரி. நேர்வரி என்ன நேர விதிச்சுட்டு போற இன்கம் டாக்ஸ் மாதிரியான விடயங்கள். மறைமுக வரி என்பது பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரிகள். பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரின்னா உங்களுக்கு தெரியும், இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுது. இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு, சீனி, அதுக்கெல்லாம் வரி இருக்கின்றது. பெட்ரோலுக்கு வரி இருக்கின்றது, டீசலுக்கு வரி இருக்கின்றது. சரி, ஆனா இங்க மறைமுக வரி என்று சொல்லும் பொழுது இம்போர்ட் டெரிஃப் என்று சொல்லப்படுகின்ற ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, இல்லாட்டா வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பெருமைசேர் வரிகள் எல்லாம் மறைமுக வரி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அரசாங்க பண்டங்களின் மீது விதிக்கின்ற வரிகள்
மறைமுக வரிகள் என குறிப்பிடப்படுவதோடு அத்தகைய வரி விலையில் சேர்க்கப்படுவதால் நுகர்வோர் அதனையும் சேர்த்து அந்த டேக்ஸையும் சேர்த்து தான் விலையாக கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப மேற்படி வரிகள் விதிக்கப்படுகின்ற போது திருத்தப்படுகின்ற போது, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த டேக்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கப்படும் போது அரசாங்கம் எப்போதும் பண்டங்களின் விலை நெகிழ்ச்சியை கவனத்தில் கொள்கின்றது. அதற்கான காரணம் பண்டத்தின் விலை குறைவடைவதற்கு அல்லது அதிகரிப்புக்கும் நுகர்வோர் செலவுக்கும் இடையே நேரடி தொடர்பு காணப்படுவதால் அது வரி வருமானம் குறைவடைதல் அல்லது அதிகரிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகும். உதாரணமாக, ஒன்றுக்கு அதிகமான விலை நிகழ்ச்சி கொண்ட பண்டங்களின் வரி தொகை அதிகரிக்கப்படும் எனில் நுகர்வோர் செலவு குறைவடைவதால் வரி வருமானம் முன்னரை விட குறைவடையும். ஆதலால் ஒன்றை விட குறைவான விலை நிகழ்ச்சியை கொண்ட பண்டங்களுக்கே வரி அதிகரிக்கப்படுதல் வேண்டும். அத்தியாவசிய உணவு பண்டங்கள், சிகரெட், மதுபானம் மற்றும் பெட்ரோல் போன்ற பண்டங்களின் வரித்தொகை எப்பொழுதும் அதிகரிக்கப்படுவது இதன் காரணத்தினால் ஆகும். அது போன்றே ஒன்றை விட அதிகமான விலை நிகழ்ச்சியை கொண்ட பண்டங்களுக்கான வரியை குறைப்பதன் மூலம் வரி வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம். ஆதலால் வரி வருமானத்தை உச்சமடைய செய்யும் பொருட்டு வரி வீதங்களை பேணி வருதல் மற்றும் திருத்துதல் தொடர்பில் அந்தந்த பண்டங்களின் விலை நிகழ்ச்சியை பற்றி சிறந்த அறிவு அரசாங்கத்துக்கு இருப்பது அவசியம். அப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்கள் சொன்னோம் நெகிழ்ச்சியற்ற ஒரு பொருள் தான் உப்பு. நெகிழ்ச்சியற்ற பொருள் ஒன்றுதான் உப்பு. அந்த உப்புக்கு மேல நாங்கள் என்னென்னா அந்த குவான்டிட்டி எங்களால மாற்ற இயலாது. அப்ப அரசாங்கம் எவ்வளவு வரி விதிச்சாலும் நாங்கள் அந்த விலையை கொடுத்து நாங்கள் அந்த உப்பை வேண்ட ரெடியா இருக்கின்றோம். அப்ப இதுல இருந்து நீங்கள் லேசா விளங்கணும். அப்ப அரசாங்கம் தன் வரி வருமானத்தை அதிகரிச்சு கொள்றன்னு சொன்னா இப்படியான பொருட்கள்ல தான் டாக்ஸ இம்போஸ் பண்ணணும் என்று சொல்லப்படுது. அதுதான் அந்த பந்தி. இப்ப உதாரணத்துக்கு ஒன்றுக்கு குறைவான பொருட்கள் என்று சொன்னா அதான் சொல்லி பாருங்க, பெட்ரோல், மதுபானம், சிகரெட், அரிசி, அத்தியாவசியமான பொருட்கள்ல அரசாங்கம் வரி விதிக்கும் பொழுது அந்த விலைகள் அதிகரித்தாலும் நாங்கள் எங்களோட நுகர்வை குறைக்க மாட்டோம். அப்ப அரசாங்கத்தின் வருமானம் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆடம்பர பொருட்கள் மீது கார்கள், லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், அதுகள மாதிரி ஆடம்பர பொருட்கள் மீது அரசாங்கம் பெரிய வரியை விதிச்சு விட்டா நாங்க சிம்பிளா அதை வேண்டாம விட்டுருக்கோம். கேள்வி தொகை நல்லா குறைவடையும். அப்ப அரசாங்கத்துக்கு தாங்க நினைச்ச வருமானத்தை அடைய முடியாம இருக்கு. அதாலதான் அரசாங்கம் சீனி இறக்குமதி, சீனி, உருளைக்கிழங்கு, பருப்பு அப்படியான பொருட்கள் மீது வரி விதிக்க காரணம் தன்னுடைய வருமானத்தை ஸ்டேபிளா வச்சிருப்பதற்காக. அதுதான் அங்கே உள்ள ரகசியம். அப்ப இப்படியான பாலிசி மேக்கர்ஸ், அரசாங்கம் இல்லாட்ட உற்பத்தியாளர், நுகர்வோரை பற்றி பெருசா எங்களுக்கு நாங்கள் நுகர்வோர் இதை பற்றி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. உற்பத்தியாளர்கள், அரசாங்கம் போன்ற ஆக்கள் எல்லாரும் இந்த கேள்வி நிகழ்ச்சியை பற்றி நிறைய அறிஞ்சு வச்சிருக்கோம். நாங்கள் இந்த பொருட்களோட விலையை கூட்டினா எவ்வளவு இந்த பொருளுக்கான கேள்வி குறைவடையும், இல்லாட்டா பொருளோட விலையை குறைச்சா எவ்வளவு எங்களோட வருமானம் கூடும், இல்லாட்டா தொகை கூடும், கேள்வி தொகை கூடினா வருமானம் கூடும் என்பதை உற்பத்தியாளரும் அரசாங்கமும் இதை பற்றி வடிவா அறிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம் உள்ளது. அடுத்தது நாங்கள் கேள்வி நிகழ்ச்சியை பற்றி பார்த்தோம். அடுத்தது நாங்கள் வருமான நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம். அப்ப வருமான நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, இப்ப இந்த உதாரணத்துல இந்த பி என்பது, இந்த விலை என்பது வருமானமாக போய் இங்கே பி வருகின்ற இடத்துல எல்லாம் நாங்கள் ஐயை போட்டுக்கொள்வோம்.
அதாவது வருமான நெகிழ்ச்சி என்றால் என்ன என்று பார்த்தால், இந்த போர்டில் இப்பொழுது நான் பி இருக்கிற இடத்தில் எல்லாம் ஐயை போட்டு வைத்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இந்த போர்டில் உள்ளதை நீங்கள் எழுதுபவர்கள் இதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அப்ப எனக்கு அடுத்த கிளாஸுக்கு இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப உண்மையாகவே வருமான கேள்வி நிகழ்ச்சி என்பது என்னன்னு சொன்னா, முதலாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி என்று என்னன்னு சொன்னா, விலையில் ஏற்படும் மாற்றத்துக்கு ஏற்ப தொகையில் ஏற்படும் மாற்றம். ஆனா இங்க வந்து நாங்கள் என்ன பார்க்கிறோம்னா, ஒரு நுகர்வோண்ட வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப என்ன மாதிரி கேள்வி தொகையில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதுதான் வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கின்றது. ஆகவே இதை எழுதி கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் தருகின்றேன். முதல் நாங்கள் பார்த்த இடத்தில் எங்கெங்கே பி வந்ததோ அங்க எல்லாம் ஐ வரும், அவ்வளவுதான். அங்கே விலைக்கு பதிலாக இப்பொழுது நாங்கள் வருமானத்தை போட போகின்றோம். அப்போ வருமான நிகழ்ச்சி என்றால் என்னன்னு சொன்னால், இங்கு ஒரு பண்டத்தின் அல்லது பணியின் கேள்வி ஒருவது வருமான மாற்றத்திற்கு காட்டுகின்ற உணர்வு தன்மை, அதாவது சென்சிட்டிவை கணிப்பிடுகின்றது. இதில் சார்ந்த மாறி ஒரு கேள்வியாகவும் சுயாதீன மாறி ஒரு தனிநபரின் வருமானமாகவும் உள்ளதோடு கணிப்பிடுதலானது விலை கேள்வி நிகழ்ச்சியை போன்றே மேற்கொள்ளப்படும். கணிப்பிடப்பட்ட வருமான நிகழ்ச்சி நேர்கணியமாக அல்லது எதிர்கணியமாக அமையலாம். சாதாரண பண்டங்களின் கேள்விக்கும் வருமானத்திற்கும் இடையே நேரடியான நேர்கணிய தொடர்பு உள்ளதால் வருமான நிகழ்ச்சி நேர்கணிய பெறுமதியை கொண்டிருக்கும். ஆயினும் தாம் குறைந்த பண்டங்களின் வருமான நிகழ்ச்சி எதிர்கணிய பெறுமதியை கொண்டிருக்கும். அதற்கான காரணம், வருமானம் அதிகரிக்கின்ற போது தாம் குறைந்த பண்டங்களின் நுகர்வு கேள்வி குறைவடைவதாகும். தரம் குறைந்த, அதாவது இன்ஃபீரியர் குட்ஸ் என்று நான் முதல் காய்ச்ச அந்த பொருட்கள் சொல்லப்படுது. அதே போன்று பண்டத்தின் உணர்வுத்தன்மையின் அளவை பொறுத்து நிகழ்ச்சி மாற்றமடையலாம். இதற்கெனங்க பல்வேறான பெறுமதிகளை கொண்ட குறைந்த அல்லது அதிக வருமான நிகழ்ச்சியில் பண்டங்களுக்கு இருக்கலாம். வீட்டுத்துறை வருமானத்திற்கும் பொருளுக்கான கேள்வி தொகைக்கும் இடையான தொடர்பை காட்டுவதே வருமான வீழ்ச்சி ஆகும். அப்ப நாங்கள் ஒரு சுற்றோட்டம் ஒன்று பார்த்தோம், உங்களுக்கு தெரியுமா? வீட்டுத்துறை, உற்பத்தி துறை என்று வச்சு நாங்கள் பார்த்தோம். அதுல வீட்டுத்துறையின் வருமானத்திற்கும் பொருட்களுக்கான கேள்வி தொகைக்கும் இடையான தொடர்பை காட்டுவதே இந்த வருமான நிகழ்ச்சி எனப்படும். வேறு விதமாக கூறுவதானால், ஒருவரது வருமான மட்டத்தில் மாற்றம் ஏற்படும் போது மக்களின் நுகர்வில் ஏற்படும் மாற்றமே இதுவாகும். அப்ப கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் தான் வருமானத்துக்கான கேள்வி நிகழ்ச்சி. அப்ப வருமான கேள்வி நிகழ்ச்சியின் வகைகளை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இதோட நாங்கள் இந்த கிளாஸை நிப்பாட்டி கொள்வோம் என்றால் இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இருக்கின்றன. மாணவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது இன்றைக்கு படித்ததிலேயே இல்லாட்டா முதல் படித்ததிலே ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் மைக்காலும் கேட்கலாம், இல்லாட்டால் சட்டின் மூலமாகவும் கேட்கலாம். ஏதாவது உள்ளதா? ஆகவே நான் சந்தோஷமாக இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாமா? இன்னும் 5 நிமிடங்கள் உள்ளன. நீங்கள் ஏதாவது கேட்கிறண்டா கேட்கலாம். நீங்கள் கேட்டால் நான் அடுத்த வகுப்பிலாவது, இன்றைக்கு நேரம் இல்லாவிட்டாலும் அடுத்த வகுப்பிலாவது வந்து அதை நான் பதில் சொல்லலாம். அதான் கேட்டேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வகுப்பை நிறைவு செய்வோம்.